ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இன்றைக்கி பேச போகிறோம். தமிழ்நாட்டில் இளைய வாக்குகள் தான் இந்த தேர்தலை தீர்மானிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாரும் வாக்களித்ததுனால தான் இந்த நம்பர் பெற்றிருக்க முடியும். ஆனால் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக தமிழக வெற்றி கழக வெற்றிக்கு இளையோர் வாக்கு ஒரு பெரும் காரணமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் ஒரு பெரிய ஃபோக்கஸ் அதன் மீது பல கட்சிகள் பல அமைப்புகள் செலுத்ததையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு 40% மேலே 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை ஆஸ் வி ஆர் அ யங் கண்ட்ரி பெருகிட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஜென்சி வாக்காளர்கள், ஜென்சி வாக்குகள், அவர்களுடைய அபிலாஷைகள், இதன் மீது கட்சிகள் கவனம் செலுத்துகிறாங்க. அவங்களுடைய மொழியும் கூட மாறுறதை பார்க்கின்றோம். முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு புது மொழியில் பேசுகிறார். ஜென்சி திமுக அப்படின்னு ஜென்சி தலைமுறை மேலே திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளும் ரூட்டை மாற்றணும் அப்படின்னு பார்வையை மாற்றுது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த 8%, 4% அதில் கூட இளையோர் வாக்கு ரொம்ப பிரதானம், கணிசமானது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியும். இன்றைக்கி அதிமுக அதனது தலைமையோ தலைவர்களோ ஒரு 70 வயது உட்பட்டவர்கள் பலர் இருக்க அது இந்த இளைய தலைமுறையை கவர் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது அதன் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சேலஞ்ச். இன்றைக்கி ஒரு புதிய பிளேயராக வந்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவருடைய பேஸில் கூட பாஜக அவருடைய ஆட்சி காலத்தில் இன்னைக்கு அவருடைய பதவி காலத்தில் பெற்ற பாப்புலாரிட்டியில் பெரும் பகுதி இளையோர். இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய தன்னுடைய உரையில் கூட அவங்கள கவர் பண்ணுற மாதிரி ஜென்சி தலைமுறை எங்கே இப்போ சேர்ந்துருக்கக்கூடிய எண்ணிக்கையில் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாரு. அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறார். ஸோ வழக்கமாக இதை ஒரு செக்மெண்ட்டாக அரசியல் கட்சிகள் கடந்து போவாங்க. ஆனால் இளையோர் மீது, ஜென்சி மீது அரசியல் கட்சிகளுடைய கவனம் பெருங்கவனமாக குவிந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். யார் இவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழறாங்க, இல்லை யார் அதை பெற முடியும், தக்க வைக்க முடியும், பல கேள்விகள் எழுந்திருக்க விவாதிக்கலாம். வி ஹேவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பேனல். நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு மதிவாணன் பன்னீர்செல்வம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளங்காலை, அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஜேம்ஸ் மார்ட்டின், தமிழக இளைஞர் கட்சி, அவர் தாவேக ஆதரவு நிலை கொண்டவர். அதே போல் திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். திரு எடப்பாடி பழனிசாமி மீது உயிரையே வச்சிருக்கிறவர். அதே போல் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் அண்ணாமலை மேடையில் அவர் தான் ஒருங்கிணைச்சார். நேற்றுக்கு அண்ணாமலை ஆதரவு நிலைப்பாட்டோடு இணைகிறார். சஞ்சீவி சடகோப்பன் நம்முடைய இணைகிறார். அவர் பாவம் எந்த பக்கமும் கிடையாது. அதனால் அவர்கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். தென் வில் ஓப்பன் த ஃப்ளோர். இன்றைக்கி இந்த ஒரு ரெனியூடு ஃபோக்கஸாக பார்க்குறோம். சஞ்சீவி, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் ஒரு லயன் ஷேர் ஆஃப் யூத் ஓட்ஸை எடுத்திருக்கு. அதை தக்க வைக்கிறது ஒரு ரகம், அது ஒரு சவாலாக. அதை தாண்டி இன்னைக்கு அரசியல் கட்சிகளுடைய மொழியே புது மொழியாக மாறுறதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ இந்த ஸ்பேஸுடைய முக்கியத்துவம் இது வந்து ஒரு ஒன் டைம் இருக்க போதா, இல்லை இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்க போதா, தமிழக வெற்றி கழகம் அதை தக்க வச்சிட போதா, அது அவங்களுடைய கோர் பேஸாக இருக்க போதா, இல்லை எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸும் ஸ்கோப்பும் இருக்கா சஞ்சீவ்? இல்ல, இப்போது இருக்கிற சூழல் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய மாற்றம் இல்லையா, ஒரு பெரிய ரீஅலைன்மெண்ட் நடந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் இதை நோக்கிதான் தமிழ்நாடு அரசியலோ அல்லது இந்தியாவோட அரசியலோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இது முதல் முறையே தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. நம்ம நேபாளில் நடந்த ஒரு ஜென்சியோடைய ஒரு புரட்சியை பார்த்தோம். சோ தமிழ்நாட்டிலையும் அது போல ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதற்கு காரணம் வெறும் ஜென்சியோ அல்லது இளைஞர்கள் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஒட்டுமொத்தமா ஒரு டேட்டா இருக்கு. அதாவது 18 இருந்து 19 வயசு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேரு, 2.5%, 20 இருந்து 29% வாக்காளர்கள் 1.7 கோடி, 18.7%, 30 இருந்து 39 வயது உடையவர்கள் 1.16 கோடி, 1.6 கோடி. சோ 20.3% ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41% இவங்களே வராங்க. சோ எல்லாமே கண்ணவுடி யாரும் தாவேகா பிலோ 40 கிட்டத்தட்ட ஒரு 41.5% ஓட்டர்ஸ். ஆமா, இவங்க யாரும் அப்படியே தாவேகா வாக்களிச்சிருந்தா இன்னைக்கு டிவிகேவோட பீன மெஜாரிட்டி பார்ட்டி இல்லையா. சோ டிவிகேவோட ஒட்டுமொத்த ஓட் ஷேர் 35% இன்னைக்கு. கரெக்ட். So it doesn't mean everyone in this age are preferring TVK. ஆனா இன்னொரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இளையோர் தான் இருக்காங்கன்னு பார்த்திட முடியும் தானே. கண்டிப்பா அதுல சந்தேகமே கிடையாது. நீங்க ஆர்கானிக்கா அவங்களுக்கான சப்போர்ட் பேஸ் கிடைச்சது சோசியல் மீடியா மூவ்மெண்டா தான் சரி, அல்லது சின்ன வயசுல இருந்தே தொலைக்காட்சியிலையும் திரையரங்கிலையும் விஜயை பார்த்து வளர்ந்த இளைஞர்கள் எல்லாருமே போய் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்ப தேர்தலுக்கு முன்பாக நான் பார்த்தா கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழகம், குறிப்பா வட தமிழ்நாடுக்குள்ள ஒரு டூர் போனேன்.
அப்ப நீங்க நேச்சுரலாவே ஆர்கானிக்கா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்பாக இருந்த ஒரு ஒரு சினாரியோ அப்படின்னா ஆட்டோலயும் சரி அல்லது பேருந்துகள் பேனர்ஸ் போன்ற இடங்கள்ல முன்னாள் தலைவர்கள் படம் இருக்கும். ஆனா இந்த இந்த ஆட்டோ இளைஞர்கள் ஒரு என்ன பெரிய பண்ணாங்க அழகு இல்லை. இப்போ ஆட்டோல தலைவர்கள் படம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் சப்போர்ட்டோடைய அழகா நம்ம பார்க்கிறோம். சில தலைவர்களுக்கு அது உருவாகவே இல்லை. அந்த கட்சிகள் ஒரு முக்கியமான ஃபோர்ஸா இருந்தாலும் கூட அதிமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பெருசா பார்த்ததில்லை. இன்னைக்கு விஜய்க்கு பார்க்கிறோம், திமுகவுக்கு அமைப்பு ரீதியா இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா விஜய் அவர்களுக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போனுடைய பேக் பேனல்ல நிறைய பேர் வந்து இப்ப தலைவர் விஜயோட படத்தை வச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு புதிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஆர்கானிக்கா யாரும் வந்து அவங்ககிட்ட சொல்லல நீங்க வைங்க சொல்லிட்டு. சோ அவங்க வச்சது அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கா வச்ச ஒரு விஷயத்தை நான் பார்க்க முடிஞ்சது. சோ அதுல இருந்தே ஒரு மொமெண்டம் பிக் ஆனதை நான் தேர்தலுக்கு முன்பாக பார்த்தேன். சோ அப்படி சொல்லணும். இப்ப இது வந்து ஒரு ஒன் டைம் வண்டரா இருக்க போதா இல்ல உங்களுக்கு ஒரு லாயல் சப்போர்ட் பேஸா அது உருவாகி இருக்கா? இல்ல அதுக்குதான் வரேன் நானு. சோ டிவிக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர் மல்டிபிளேயர்ஸ். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. இப்ப அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா தே கேன் பிரிங் வோட்டர்ஸ் 40 இயர்ஸ் மேல இருக்கக்கூடியவங்க. ஆனா இவங்க என்னன்னா சோஷியல் மீடியால இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. சோ தே கேன் கன்வெர்ட் 4 to 5 votes. தே கேன் கன்வெர்ட் தி பீப்பிள் who are in this house. அந்த ஒரு விஷயம் மல்டிபிளேயர்ஸா இருக்காங்க. சோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்து டிவிக்கு இந்த வாட்டி ஒர்க் அவுட் ஆச்சு. அதனாலதான் இந்த வாட்டி அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னா இஸ் ட்ரைங் டு பிரிங் பீப்புள் டு தி களம். களத்திற்கே வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி அதை கிரியேட் பண்றாரு. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாரு. சோ டிவிக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சோஷியல் மீடியால இருந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்தது. அண்ணாமலை என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா நேத்து பேசுவதோடு பாத்தீங்க அப்படின்னா என் மேடையில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வி தி லீடர்ஸ் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் ஜென்சிஸ் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரும் டார்கெட் பண்றது பாத்தீங்கன்னா அந்த இதுதான். பட் ஹி இஸ் ட்ரைங் டு மேக் பீப்புள் டு பார்ட்டிசிபேட் இல்லையா இந்த மூவ்மெண்ட். நேத்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் விழிப்புணர்வு நடத்தினாரு. இன்னும் அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் சார்ந்து இருக்க போது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பெண்கள் ஹெல்த் போன்ற விஷயங்கள் கூட அவங்கள தான் குறி வைக்கிறாருன்னு பார்க்கலாம். மத்தவங்களும் இயல்பாகவே அதுல அவங்களுக்கு அதுக்கான ஷேர் எடுக்க பார்ட்டிசிபேட் அதான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமா இருக்கு. அவர் பார்ட்டிசிபேட் பண்ண பாக்குறாரு. அவங்கள இதுக்குள்ள கொண்டு வரணும் பாக்குறாரு. சோ அதுதான் சொல்ல வரேன். டிஎம்கே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா they trying to conduct a ஜென்சிஸ் மீட்டிங். தொடர்ந்து இந்த மாதிரி மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு they trying to establish பட் இன்னும் அது சாலிடா மாறிச்சான்னு தெரியல. இன்னும் கிரவுண்ட்ல மாறிருக்கான்னு தெரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இந்த விவகாரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் அவங்க இன்னும் முழுசா எதுவும் ஆரம்பிக்கல இந்த விஷயத்துல. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நாம் தமிழர் எப்படி தக்க வைக்க போறாங்க, இப்போ இல்லை எப்படி மல்டிப்ளை பண்ண போறாங்க, இந்த கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. நான் ஐம் கோயிங் டு ஓப்பன் த ஃப்ளோர் டு பொலிட்டிக்கல் பேனலிஸ்ட். நான் என்ன பண்ணலாம், ஆளுக்கு 2 நிமிடம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரத்தில் சரியா இருப்போம். ஸோ ப்ளீஸ் ப்ரெசென்ட் யுவர் கேஸ். நீங்கள் ஏன் இளைஞர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கீங்க இல்லை இருக்க முடியும் அப்படின்னு ப்ரெசென்ட் யுவர் கேஸ் ஆல் ஆஃப் யூ. அதுக்கப்புறம் பரஸ்பரம் விவாதிப்போம். நான் நேரத்தில் கவனமாக இருக்க போகிறேன். புது பிளேயராக வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை ஆதரவுலேருந்து தொடங்கலாமா? ஸ்ரீகாந்த், ப்ரெசென்ட் யுவர் கேஸ். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்வு வந்து இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெறாத ஒரு புதுமையான நிகழ்வு. இது ஒரு அரசியல் கட்சி நடத்திய நிகழ்வு அல்ல. இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. அவர்கள் விடுத்த ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் விடுத்த ஒரு அழைப்பை ஏற்று நேற்று வந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, அது காவல்துறை எங்களோட தொடர்பில் இருந்தப்ப பேசினப்ப எவ்வளோ பேர் வருவாங்கன்ற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனது. அதனால அந்த எண்ணிக்கை நாங்கள் 20,000க்கு மேற்பட்ட நாற்காலிகள் அங்கே இருந்தது. அது நிறைந்து அதுக்கப்புறம் அரங்கு முழுக்க எல்லாமே நின்று கொண்டிருக்கும் போது வெளியில் அவ்வளோ பேர் அமர்ந்திருக்க எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அப்போ அந்த இதை வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆர்கானிக்னு நீங்க ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி இயல்பாகவே மக்கள் வந்து பெருந்திரளாக தன்மானத்தோடு வந்து ஒரு வாக்களித்ததை, அவங்களுக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவித்ததை அங்க நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு சாமானியன் ஒருத்தர் வந்து விடுத்த அழைப்புக்கு இந்த அளவுக்கு மக்கள் வந்து திரண்டு வந்து ஆதரவு கொடுத்திருக்கீங்கன்னு அவர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டார். ஒரு பேனர் கிடையாது, ரோட்ல கட் அவுட் கிடையாது, வழியெல்லாம் மின் விளக்குகள், அலங்காரங்கள், பேக்டிராப்பு, வானளாவிய கொடிமரங்கள், அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு போதை ஒழிப்பு மாநாட்டுக்கு அங்க நாங்க திட்டமிடல் இருந்ததுனால எத்தனை கல்லூரி மாணவர்கள் வந்தாங்கன்னா நாங்க மேடையில ஏத்தனா என்ன ஆகுங்கிறதுக்கு யோசிச்சு ரொம்ப அவங்களுக்கு தேர்வு பண்ணி. நான் புரிஞ்சுக்கிறேன். பிரசன்ட் யுவர் கேஸ். இன்னைக்கு ஏற்கனவே கிரவுடட் ஸ்பேஸ், இன்னைக்கு விஜய் பக்கம் இருக்கிறாங்க கணிசமானோர். இது எப்படி உங்க யூஎஸ்பியை மாத்த போறீங்க? 1 more minute, நான் அப்புறம் மத்தவங்கள்ட்ட போறேன்.
இல்ல இதை மாத்தணும், இந்த கிரௌடையோ மற்றது பத்தியோ தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை பத்தி எல்லாமே அவங்க யோசிக்கல. அவங்க யோசிக்கிறது என்னன்னு கேட்டா, இதுவரை இல்லாத ஒரு மாற்றத்தை, ஒரு எண்ணத்தை, இன்னைக்கு ஒரு சமூக சிக்கல் இருந்தால் அதை நான் தான் தீர்க்க வேண்டும், மாற்றம் என்னிடம் தொடங்க வேண்டும். முதல் கேஸ் நீங்க போதையா எடுத்துட்டீங்கன்னா, அந்த போதை பொருள்ல அவர் நேற்று பேச்சிலேயே குறிப்பிட்டாரு, ஒன்னு சப்ளை, இன்னொன்னு டிமாண்டு. நீங்க சப்ளையை நிறுத்துறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கட்டும், போலீஸ் விக்கிறவங்களை பிடிக்கட்டும். ஆனா டிமாண்ட் இல்லாம உருவாகிற அந்த மாணவர் சமுதாயத்தை நம்ம தான் உருவாக்கணும். எனக்கு போதைப் பொருள் தேவையில்லைன்னு மக்கள் முன் சொல்லணுங்கிறத முன்னெடுக்கிறார்னா, மாற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கணும்னு நினைக்கிறார். அனைவரையும் தலைவர்கள் அறிவிக்கிறார். மேடையில ஒருத்தருமே உட்காராத ஒரு கூட்டம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்காது இந்த மாதிரி. அதனால ஒவ்வொருத்தரும் தலைவர்களாக தன்னை உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும், பயிற்சி பெற வேண்டும், எல்லாருமே தலைவர்களாக உருவாக வேண்டும், ஒரு புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும். சுருக்கமா நான் புரிஞ்சுக்கிறேன், நேரத்தை நான் பகிரணுங்கிறதுனால as I promise, புதுக்கோட்டை சீனிவாசன், மற்றவங்களுக்காவது இங்க இருந்து ஸ்கவுட் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கா என்ன? சாதித்த கட்சி சார் இது. அதிமுகன்றது பல தசாப்தங்களாக ஒவ்வொரு சுப்ரீம் ஹீரோ தான் இருந்திருக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழன் எடப்பாடியார். இளைஞர்களுக்கு என்ன தேவைன்றதை அறிந்து அவர்களுக்கு திட்டமிட்டு கொடுத்தது அதிமுகன்ற ஒரே கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில். சாதித்த கட்சி. நீங்க ஜல்லிக்கட்டு இளைஞர் கேட்டாங்களா, ஜல்லிக்கட்டு கொடுத்தாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், தங்கைகள் படிக்கணுமா, 7.5 இடஒதுக்கீடு கொடுத்து 40,000 தமிழக அரசு தரவுப்படி 20 தொடங்கிய அந்த சமூக நீதி போரை 26 40,000 மாணவர்களை, இளைஞர்களை படிக்க வைத்தது இன்று வரை அதிமுக. அப்ப சாதித்த ஒரு கட்சி. ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லையும் ஒரு யூத்துகளுக்கு தேவையான அத்தனை சிறப்புகளையும் செய்யற ஒரே கட்சி அதிமுக தான். அதனால இது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நாங்க சாதிச்சிருக்கோம். ஏற்கனவே சாதிச்சிருக்கீங்க, நிறைய சாதிச்சிருக்கீங்க, மறுக்கல. பட் இது ஒரு ஏஜிங் பார்ட்டியா இருக்கு, இளைஞர்களுடைய அபிலாஷைகளை கவரக்கூடிய இயக்கமா இருக்கா? இந்த இனத்துல அதிமுக போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் நீங்க மறுக்க மாட்டீங்க தானே? நம்பர்ஸ் ரிசல்ட் தான் சொல்லுது. சூப்பர். நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் 18 வயசுல இருந்து 39 வயசு வரையும் ஒரு சார்ந்த அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தரவுகள் ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல. அதாவது ஊடக மதிப்பீடு, பத்திரிகைகள் மதிப்பீடு, பொது மதிப்பீடை வச்சுதான் நீங்க சொல்றீங்க. உண்மைதான். ஆனா இன்றைக்கு அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் நடந்த இந்த இது நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொழில்முறை நிறுவனங்களை வச்சு ஐபேக் மாதிரி அது மாதிரி வச்சு கட்சிகள் மக்களை அணுகுறாங்க. ஆனா அதிமுக இளைஞர்களை மட்டுமே வைத்து போன தேர்தலில் அதிமுக இல்ல அதிமுக இளைஞர், இளம் பெண்கள் பாசறை, இளைஞரணி, எம்ஜிஆர் இளைஞரணி, இந்த மாதிரி செஃபாலஜிஸ்ட் வச்சிருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜி குரூப் வச்சிருக்கீங்க, 21ல வச்சிருக்கீங்க, 24ல வச்சிருக்கீங்க, 26ல வச்சிருக்கீங்க. நான் ஒண்ணே சொல்றேன், பூத் கமிட்டிக்கு ஆள் இருக்கிற கட்சி, கிளை வாரியா பண்டமெண்டல் இருக்கிற கட்டமைப்பு இருக்கிற ஒரே கட்சி, பாரம்பரியம் மிக்க கட்சி அதிமுக மட்டும்தான். நீங்க அதிமுகவிற்கு ஊர்தோறும் கிளைகள் இருக்குது. அதாவது தாவேக்கா ஒரு 30 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்ததுனால அதை ஒரு பொது மதிப்பீடா வச்சு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் போயிட்டாங்கன்ற மதிப்பீடே தவறு. அதிமுக பின்னாடி இளைஞர்கள் நிக்கிறாங்க, தங்கைகள் நிக்கிறாங்க. ஒரு புது வித்தியாசத்துல இன்றைக்கு போதை ஒழிப்பா அதிமுக குரல் கொடுக்குது, விவசாயிகள் பிரச்சனையா அதிமுக குரல் கொடுக்குது, வேகதாட்டு பிரச்சனையா, வேலை வாய்ப்பா, எல்லாத்துலயும் அதிமுக இன்னும் ரெலவெண்டா இருக்கீங்க. அந்த செக்ஷன் மத்தியில நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். மதிவாணன், உங்களுடைய முதற்கட்ட பார்வை, உங்க ஜென்சி திமுக எல்லாம் ஒர்க் ஆகுதா? நீங்க ஜென்சி திமுகனா ஏதோ திமுக இன்னைக்கு தான் இளைஞரணியை கட்டமைக்கிற மாதிரியே, இன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி யோசிக்கிறீங்க. திமுகன்ற ஒரு இயக்கம் 75 ஆண்டுகள் கட்சி நடத்தியிருக்கிறோம். 1980 முதல்ல இளைஞரணின்னு சொல்லி ஒரு அணியை உருவாக்கியிருக்கோம். இந்தியாவிலேயே முதல் அணி அதுதான், நாங்கள் உருவாக்கினது தான். அப்படி உருவாக்கி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சிக்கிட்டே இருக்குது திமுக. இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி 1,52 லட்சம் வாக்காளர்கள் திமுகவை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்ல 41% எத்தனை ஆயிரம் பேர், எங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அதுதான். ரெண்டாவது இன்னைக்கு நீங்க எதை வச்சு, பட் இது ஒரு வீக் பாயிண்ட் நீங்க கருதினதுனால தானே இந்த மாற்றங்கள்லாம் செய்றீங்க. இல்ல, நாங்க தான் சொல்றேன்ல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி 75 வருஷம் இயக்கம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்குன்னு தான் நான் சொன்னேன்.
ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஜென்சின் ஒரு தலைமுறையை சொல்கிறோம்னா அதுக்கடுத்தது ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தலைமுறைகளுக்கு பேர் மாற்றிக்கினே இருக்காங்க. ஸோ அந்த தலைமுறைகளுக்கு புரியணுன்றதுக்காக அந்த ஜென்சி மீட்டுன்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோமே தவிர எங்களுக்கு அந்த இளைஞர்ன்றது காலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் எதை வச்சு தாவேக்கா பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. 8 மாவட்டத்தில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல தாவேக்கா. அப்போ அங்கேருந்து இளைஞர்கள்லாம் அப்போ யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ தாவேக்காக மொத்தமாக இளைஞர்கள் நீ எதை வச்சு பார்க்குறோம்னா இன்றைக்கும் நிறைய பேர் வந்து ஜோசப் விஜய் அவர்களை நடிகராக பார்க்கறதுனால இன்றைக்கி இப்போது பெரம்பூரில் வரும்போது அங்கே நின்று இருந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம். அதில் நிற்கிற குழந்தைகளை பார்க்குறோம். அதில் எத்தனை பேர் வந்து பார்க்க வரதுக்காக வராங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். மாறிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி பார்த்தா அதை வச்சு நீங்கள் இளைஞர்கள் இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்க. ஆனால் வாக்கு மட்டும் நீங்கள் சொன்னது மாதிரி பிரயோஜனம். 41% வாக்காளர்கள், சுமார் 2.5 கோடி வாக்காளர்னு கணக்கு வச்சிங்கன்னா 41%, அந்த 41%லேயே வந்து அவருக்கு 70% கூட விழலை. 1,72,00,000 வாக்கு தானே விழுந்திருக்கு. அப்போ போட்ட அத்தனை பேருமே இளைஞர்கள் எப்படி சொல்ல முடியும்? வயதானவங்களாக இருக்கலாம், குழந்தைங்களை டாமினேட் பண்ணி குழந்தைங்க பெரியவங்களை புஷ் பண்ணி போட்ட ஓட்டாக இருக்கலாம், தாத்தாக்காக பேரனுக்காக போட்டதாக இருக்கலாம், பேத்திக்காக போட்ட ஓட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஓட்டை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர தாவேக்கப்புறம் இளைஞர்கள் இருக்கிறாங்களன்றதா கிடையாது. திமுக எந்த காலகட்டங்களையும் தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறி ஒவ்வொரு காலத்துலையும் அது வெற்றியை பெற்றுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியாக இளைஞர்கள்ன்றது நீங்கள் ஒரு விஷயம் வெளிப்படையாக நம்ம பேசணும். இளைஞர்கள் நம்ம வந்து அப்படியே பொதுவாக ஜென்சின்னு அப்படி போகாமல் இளைஞர்கள் எதுக்காக வந்து திமுக ஆதரிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆதரிக்கிறாங்க. அதை நீங்க நினைக்கிறீங்க. திரு மார்ட்டின், உங்க பார்வையை சொல்லுங்க. இளைஞர்கள் எல்லாம் தாவேக்கா பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகை மதிப்பீடு. அது நிரந்தரமும் இல்லை, மீட்டிட முடியும்னு எல்லாரும் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்கிறத பாக்குறீங்க. அது ஒரு சேலஞ்ச் தானே தாவேக்காவுக்கு? பகீரத பிரயத்தனத்தை திமுக எல்லாரும் செய்றாங்க, புது பிளேஸ் வர்றாங்க. இல்லை, சேலஞ்சுன்றதை விட எஸ்டாப்ளிஷ்டு என்னன்றதை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎம்கே பற்றி சொல்லியிருந்தார் மதியான அண்ணன், அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. தே ஹவ் ஆல்ரெடி டன் தேர் ஜாப். அவங்க ஏற்கனவே களத்தில் வந்து பணியாற்றி போதுமான அட்டென்ஷனை எடுத்துட்டாங்க. பட் இங்கே ஒரு நியூ ஃபோர்ஸ் வந்திருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு டெமோகிராஃபி படி ஒரு 40 இயர்ஸ் பிலோவில் இருக்கிறவங்களுடைய ஓட் பேங்க் ஷேர் வந்து டிவிகேவுக்கு 40% ப்ளஸ் இருக்குது அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டட் ஒரு ரஃப் கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பிலோ 40லேயே வர அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த 30க்குள்ளே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து டிவிகேக்கு தான் இருக்காங்க அப்படின்னும் போது டெஃபினெட்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு உள்ள யூத் ஃபோர்ஸுடைய ஹையஸ்ட் அட்ராக்ஷன். நான் சொல்கிறது எல்லாருமே கிடையாது, கம்பேரிட்டிவ்லி ஹையஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிறது டிவிகே. அதோடைய காரணம் என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சிகள் எதுவுமே இளைஞர்களை பற்றி கணக்கு பண்ணல. ஏன்னா நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்கிறதுனால அந்த யூத் ட்ரிவன் ஃபோர்ஸ் வந்து இவங்க யார்கிட்டையுமே இல்லை. இவங்க ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, ஜாதி ரீதியான அரசியல், இவங்க சொன்ன இந்த பூத் கமிட்டி, இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸை கம்ப்ளீட்லி யூத் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க க்ளீனாக ஷோ பண்ணியிருக்காங்க, திஸ் இஸ் நாட் வாட் வி எக்ஸ்பெக்ட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இளைஞர்களை அடுத்து எந்த கட்டத்தில் கொண்டு போகணுன்ற தலைவர்கள் இந்த எந்த கட்சியிலையுமே இல்லை. அதான் யதார்த்தம். இவ்வளவு நாள் கோட்டை விட்டவங்க மீட்டெடுத்துற மாட்டாங்களா? அந்த முயற்சியில அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்காதா? ஆக்சுவலி நம்ம பொதுவாகவே ஒரு கிராஃப் பார்ப்போம் இல்லையா, என்றைக்குமே மேலே போயிட்டு கீழே தான் போகும், உடனே அது வந்து டபிள்யூ ஆகாது. ஸோ டெக்னிக்கலி வந்து இவங்க எல்லாருமே கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் போகிறாங்கன்றது தான் யதார்த்தம். ஆல்ரெடி இவ்வளோ நாள் சாத்தியம் இல்லைங்கிறீங்களா? அவங்களுக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் ஓட் போடும்போது யூத் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படின்லாம் என்ன சேஞ்ச் நடக்க போகுது? எஸ்பெஷலி யூத்தோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டு, ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பொல்யூஷன் இல்லாத கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊழல் அற்ற, இல்லை நிர்வாகம் நேர்மையாக, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து அது எல்லாமே நம்பிக்கை எழுந்து நான் ஏன் ஓட்டு போடணும், யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக இருக்குது. அதனால தான் மற்ற கட்சிகள் சில ஓட் பேங்க் எடுக்கிறாங்க. புது பிளேயர்ஸ் யார் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்று வந்து நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறிட போதுன்னு நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருந்தாலோ இல்லை யாருக்கோ போட்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெட்ஸ் கிவ் அ ட்ரை அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிசல்ட் பார்த்தோன்னே என்ன தெரியும்னா, ஓகே நமக்கு வந்து நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் செகண்ட் தாட்டோட ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் பிற கட்சிகளுக்கு போட்டிருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டர்ன் அரவுண்ட் ஆடுவாங்க. இன்னொன்று லைக் யூத் ஜெனரேஷன் தான் டிரைவ் பண்ண போது அடுத்த ஒரு 2 இல்ல இந்த மொமெண்டம் பெருகுமே தவிர குறையாது அப்படிங்கறீங்க. இத மத்தவங்கள சேலஞ்ச் பண்றேன் இல்ல. ஓகே மதிவாணன், you can challenge anybody you want. இல்ல இப்போ வந்து சகோதரர் சொல்றாரு, இந்த இளைஞர்கள் வந்து நீங்க எப்படி வழி நடத்த போறீங்க,
அந்த இளைஞர்கிட்ட என்ன சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் மாநில உரிமை சார்ந்தோ மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ என்ன பாடம் எடுத்திருக்கீங்க, எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? நீங்கள் வந்து நார்மல் அரசியல் இருக்குன்றதுலாம் கிடையாது. இப்போ திமுகவுடைய தலைமை அடுத்த தலைமை வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய கருத்து என்ன, இல்லை ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, அவருடைய கருத்து என்னன்னு ஒன்று நம்ம பேசணும்ல. இன்றைக்கி வந்து நமக்கு எது வேணும், இடஒதுக்கீடை பற்றி அவருடைய கருத்து என்ன, அவருடைய ஜோசப் விஜயோட கருத்து என்ன, இன்னைக்கு ஒரு நியூ ஏஜ் பாலிடிக்ஸ். நீங்க நியூ ஏஜா இருந்தாலும் இது காலத்துக்கு தமிழருடைய பாரம்பரியத்தை நீங்க விட்டு தர முடியாது இல்ல, தமிழோட உரிமைகளை விட்டு தர முடியாது இல்ல, நம்ம மாநிலத்தோட உரிமைகளை விட்டு தர முடியாது இல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜோசப் விஜய் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு, அவர் எந்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர போறாரு நம்ம பார்க்க தானே போறோம். சில விஷயங்கள் வந்து நீங்க வந்தே மாதிரத்தை நீங்க வந்து பாடணும்னு சொல்லும் போது பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் ஒரு ஆவரேஜ் இளைஞனுக்கு நீ வந்தே மாதிரம் 2 வாட்டி பாடுறியா, 1 வாட்டி பாடுறியா, முதல்ல பாடுறியா, கடைசியில பாடுறியா, அது முக்கியமா? அவன் வாழ்க்கை எப்படி பெட்டர் ஆகுதுங்கிறது முக்கியம். நீங்க சொல்ற ஆளுநர் வரும்போது தேசிய கீதம் 1 வாட்டி பாடுறீங்களா 2 வாட்டி பாடுறீங்களாங்கிறது முக்கியமா? அது அவனுடைய வாழ்க்கையை நிறைக்கணுமா, அவனுடைய லைவ்லிஹுட் இஷ்யூஸ்? நீங்க வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்தா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா அப்பா அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும், என் பிள்ளைக்கு எது ஆரோக்கியமானதை நான் கொடுக்கணுன்றது தான் நான் சிந்திக்க முடியுமே தவிர, நீங்கள் அது பிடிக்கலன்றதுக்காக நான் கட்டாயப்படுத்த கொடுத்து தான் ஆகணும். அது அடுத்த தலைமுறை உருவாக்குறது. அவங்களுடைய உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனைக்கு போயிட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அது தலைவர்களுடைய பண்பு கிடையாது. அவங்கள வழி நடத்தி கொண்டு போக வேண்டியதுதான் தலைவரோட பண்பு. அந்த தலைவருடைய அது அவங்களுக்கு தான் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு, அது அவங்கள உதவுங்கிறார். மார்ட்டின், ரெஸ்பாண்ட் டு இட் ப்ளீஸ். இல்லை, ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சொன்னேன், இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பாலிடிக்ஸ் இன்னும் அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணல. என்னன்னா யூத்துடைய அந்த பாலிடிக்ஸ் வியூவை வந்து அவங்க இன்னும் யோசிக்கல. அவங்க வந்து இவங்க சொல்கிற மாதிரி நீங்களே உதாரணம் சொன்னீங்க, தே ஆர் நாட் லுக்கிங் அட் த மேஜர் பிக்சர். எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டியில் ஆஸ் அ இண்டிவிஜுவலாக எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஏன்னா இன்றைக்கி யூத் வந்து அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணல, அதர் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்தளவு டெக்னாலஜி ரீச் ஆகிடுச்சு. ஸோ சைனாவில் என்ன இருக்குது, யூஎஸில் என்ன இருக்குது, அப்போ என் ஊரில் இது மாதிரி நடக்காதா? Because India is அவங்க என்ன சொல்வாங்க, அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மற்ற ஸ்டேட்டோட பெட்டரா வச்சிருக்கிறது எங்க சாதனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து இங்க இருக்கிற இந்த ஜெனரேஷன், இந்த 40 பிலோ இருக்காங்க இல்லையா, த மோஸ்ட் ஹையஸ்ட் பெய்டு ஐடி, அவங்களுக்கு வந்து என்ன ஏக்கம் இருக்கும், நம்ம நல்லா ஏர்ன் பண்றோம், நல்லா ஐடி பே பண்றோம், பட் எங்களோட பணம் சுரண்டப்படுது, குவாலிட்டியான சர்வீசஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு காது கொடுத்து கேட்கப்படாது. எனக்கு குவாலிட்டியான தண்ணி கிடைக்குதா, எனக்கு குவாலிட்டியான ரோடு இருக்கா, எனக்கு குவாலிட்டியான கவர்மெண்ட் இருக்காங்களா, கரப்ஷன் ஃப்ரீ இருக்காங்களா, என் பணம் சரியா உபயோகப்படுத்தப்படுதா, இப்படிதான் வந்து அவங்க யோசிப்பாங்களே தவிர இதற்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க யோசிக்கிறாங்களா இல்ல அந்த ஒரு அவருடைய பிம்பத்துக்கு இருக்கிற வெயிட்னால போறாங்களா? இல்ல, அது ரெண்டுமே எல்லாமே இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய ஃபேன் பேஸ் டெஃபினெட்லி அவருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதே நேரம் வெறும் ஃபேன்ஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்கன்றோடைய இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் டோட்டலி வந்து தப்பு. ஏன் அப்படின்னா, ஏதாவது எனக்கு ஒரு சேஞ்ச் வரணும், அதுக்கு இவங்க இல்லை, வேற ஒரு ஹோப் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வாக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து 45 பிலோ. ஏன்னா இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் அவர்களுடைய தலைவர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஏஜ் கேட்டகரிலாம் 60+ போயிடுச்சு. அவங்கலாம் 50+, 60+ இந்த 2 கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க பர்சன்டேஜ் வைஸ். பட் த யூத் அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் கேமை வந்து ஃபாலோ பண்ணல. எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும் as a individual aspirations நாங்க கேப்சர் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணல, நீங்க இன்னும் பழ அரசியல் தான் பேசுறீங்கங்கற சுருக்கமா அதை ஆஃப்டர் கோட் தான் அசஸ். இல்ல நான் சொல்றது விஷயம் என்னன்னா, பழைய அரசியல்ன்றது அவர் எதை சொல்ல வராருன்றது முதல்ல அவர் எனக்கு தெளிவா பேசணும். டெம்ப்ளேட்டா நம்ம பேசுறோம்ல, ஒரு 4-10 விஷயம் நம்ம பேசுறோம். இல்ல டெம்ப்ளேட்டுக்கு நான் சொல்ல வரல. இப்போ நாளைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்க போகுது, தமிழ்நாடு அடுத்த பொருளாதார வளர்ச்சி என்ன மாதிரியான நம்ம கட்டமைக்க போகிறோம். இப்போ சகோதரர் வந்து ஒரு ஃப்ளோவாக சொல்கிறாரு, இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடுடைய அடுத்த தலைமுறை என்ன மாதிரியான மருத்துவ வசதி இருக்குது, அதுக்கு நாம் என்ன செஞ்சுருக்கீங்க, நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், கல்வி கட்டமைப்பை உருவாக்குனது நாங்கள், இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள் வந்து சமூக நீதிக்காக உருவாக்குனது நாங்கள், எல்லாத்தையுமே உருவாக்குனது நாங்கள் தானே உருவாக்கி அதை கட்டமைச்சு அதுக்கு மேலே தான் தமிழ்நாடு இன்னைக்கு நிற்குது. நீங்கள் குஜராத் மாடலை விட தமிழ்நாடு மாடல் நம்பர் 1 மாடல் இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டு இருக்கு. நீங்கள் பொருளாதார வளர்ச்சி மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் வந்து
தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், ஒரு இல்ல வந்து inclusive growth. இன்னும் அனைவருக்குமான வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து கொடுத்திருக்கிறது திமுகவும் தமிழ்நாடு தானே கொடுத்திருக்கு. நீங்க அது வேற யார் கொடுத்திருக்கா? நீங்க வெறும் சினிமா புகழ் மட்டும் தானே. சகோதரர் இன்னைக்கு சொல்றாருல்ல, நீங்க 2005 வந்து அன்னைக்கு தேமுதிக உருவாக்கப்பட்ட போது உடனே வந்து அம்மையார் அவர்கள் வந்து இளைஞர்கள் பாச இளமின்ற பாச நிப்ப அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நாங்க அதை பார்த்து ஆரம்பிக்கவே இல்லையே. அன்னைக்கு நாங்க கண்டினியூவா தானே இருந்தோம், இளைஞரணி நாங்க கட்டமைச்சு தானே வச்சிருந்தோம். அப்ப நாங்க மத்த கட்சியை பார்த்து நாங்க நிர்வாகம் பண்ணவே இல்லை. நீங்க யூ ஆர் ரெஸ்டிங் ஆன் யுவர் லாரல்ஸ். இப்போ நீங்க சஞ்சீவி சொன்னது போல நேபாளிலையோ ஸ்ரீலங்காலையோ வங்கதேசத்திலேயோ பழங்கட்சிகள்லாம் அவங்க ட்ராக் ரெக்கார்டை பேசினாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ், அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பேசாம நம்ம வந்து பழசு பேசுறோம். இப்ப பழசு இல்லை, நாங்க அடுத்ததுக்கு தானே, அடுத்த தலைமுறைக்கு தானே சேர்த்து சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எங்களுடைய வளர்ச்சியா இருக்கட்டும், நாங்க தேர்தல் அறிக்கை விடும்போது சரி 2021 தேர்தலையே வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு வளர்ச்சிக்கான திட்டங்களை நாங்க அறிவிச்சு தேர்தலையே சந்திச்சோம். எங்களுடைய வளர்ச்சின்றது நீடித்த வளர்ச்சி அதன இருக்கின்ற எல்லா மாவட்டத்துக்கான வளர்ச்சியா இருக்கு. மார்டின் 30 செகண்ட்ஸ், நான் அப்புறம் மற்றவங்கள்ட்டையும் போறேன். யூ வாண்ட் டு சேலஞ்ச் திஸ்? மார்டின் சார் சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களா இல்ல நான் மற்றவங்கள்ட்ட? ஓகே. ஆக்சுவலி இல்ல இது சேம் தான் சார் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்றது சொல்லியிருந்தார் இல்லையா, இவ்வளவு நாள் கட்டமைச்சு வச்சிருந்தோம், அடுத்தது வந்து நாங்க எதை நோக்கி வந்து சொல்றோம் அப்படின்னு. எஸ், ஆப்வியஸ்லி இவங்க கட்டமைச்ச விஷயங்கள்ல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல கம்பேரிஷன்ல இவங்க மட்டும்தான் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்கன்ற போது எஸ், ஆப்வியஸ்லி தே ஹவ் டன் மெனி திங்ஸ். ஆனா அது இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்ற வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி நாட் அப் டு த கோருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்துடலாம். ஏன் அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணவே இல்லைன்னு இவங்களை சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு கம்பேரிட்டிவ்லி யார் அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்றாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு இவங்க எஃபர்ட் போடுறாங்கன்றது டிரான்ஸ்பரண்டா அப்சர்வ் பண்ணக்கூடிய கிரௌட் இந்த யூத். என்ன எஃபோர்ட் போடுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது. ஈவன் வந்து நிறைய மினிஸ்டர்ஸை பார்ப்பாங்க, எம்எல்ஏஸை பார்க்குறாங்க, அவங்க பொட்டன்ஷியல் என்ன, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்களுடைய டெலிவரி என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ணக்கூடிய கிரவுட்ல வந்து இந்த ட்ரெடிஷனல் ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ரி உருவாகுதுங்கறீங்க. பாயிண்ட் டேக்கன். இன்னைக்கு அரசியல் மேல ஒரு புதிய எதிர்பார்ப்பு எல்லாமே வருது. ஓகே ஸ்ரீகாந்த் சார் கனெக்ட் பண்ணிடுவோம், சரி பண்ணிடுவோம். பட் ஸ்ரீனிவாசன் சார், இப்போ நீங்க பாக்குறீங்க புது சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவுடைய கோர் பேஸா இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்ல முடியும்னா கொங்கு மண்டலத்தில் சொல்ல முடியும். நான் அந்த மண்டலத்தில் அதே ஐடென்டிட்டியோட ஒரு யூத் ஐடென்டிட்டியோட அண்ணாமலை வர்றார். அவர் அதிமுகவுடைய பேஸை இன்னும் பாதிக்கக்கூடும். ஸோ ஃப்ரெஷ் சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுதா? இன்னைக்கு யதார்த்தத்தை ஏற்றுப்போமே, அதிமுக தலைமை இட் இஸ் இன் இஸ் மிட் 70s, அடுத்த தேர்தலில் லேட் 70sக்கு போயிடும். இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் பெருந்தலைவர்கள்லாம் 70களில் இருக்கிறவங்க, அவங்களால இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற முடியுமா? அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா நீங்க பார்க்கலையா? another சேலஞ்சா பார்க்கலையா? இல்ல, அதாவது நீங்க மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களோ தாவேகாவினுடைய தலைவர் முதலமைச்சரோ இதெல்லாம் ஒரு சக போட்டியாளராக அதிமுக கருதல. நீங்க இளைஞர்கள்னு குறிப்பிடுறீங்கல்ல, இப்ப டிஃபரெண்டா இன்றைக்கு இருக்கிற கலை இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க வந்து இந்த சினிமா பார்த்துட்டு இப்படி விசில் அடிச்சுட்டே போற இளைஞர்கள் இல்லை. இளைஞர்கள்ன்றவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தேவை? வீடு, வேலை வாய்ப்பு, திருமணம், அதை செட்டில் ஆகணுங்கிற அந்த மனப்பான்மை, அது யார் எந்த அரசு செய்யும்? அந்த அரசு வந்து அந்த அரசை வந்து மக்கள் ஆசீர்வதிப்பாங்க, மனசுல எடுத்துக்குவாங்க. டே இது வந்து நமக்கு வேலை கொடுத்த அரசாங்கம்டான்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கையை பெற்றது, அழுத்தமா ஒரு நம்பிக்கையை பெற்றது அதிமுகவுடைய அந்த 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 காலம் சார். இந்த காலத்தை நீங்க அதான் சொல்ல வரேன். நீங்க வீட்டுக்கு ஒருவருக்கு வேலைன்னு தாவேகாவுடைய தேர்தல் பரப்புரை இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அட்வான்டேஜா இந்த கட்சி இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதோட நடவடிக்கையை பார்த்துட்டு தான் இதுக்கு இளைஞர்கள் வந்து எந்த கொடுப்பாங்க. 60 நாள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இதோட நடவடிக்கைகள் 5 ஆண்டுகளுக்கு எப்படி கொண்டு போகுது, போதையை ஒழிச்சிட்டாங்களா, வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா, வீட்டுக்கு ஒரு கார் கொடுத்துட்டாங்களா, பைக்கு கொடுத்துட்டாங்களா, இந்த பட்டியெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து சும்மா அப்படி கடந்து போறது இல்லை. இப்ப அதிமுக வந்து இன்றைக்கும் நேற்றும் நாளையும் வந்து ஏன் ஸ்ட்ராங்கா இப்ப நம்ம சீனிவாசன் பேசுறேன்னா, பிறர் தேவையறிந்து வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையான்ற புரட்சி தலைவர் பாட்டு மாதிரி அதிமுக சமூக நீதிக்குள்ளையும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை இன்னமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுறீங்க. அது ஒரு அவர் மேலேயே அவரால் கவரப்பட்ட ஒரு ஜெனரேஷன். இன்னைக்கு இருக்கிற ஜென்சியோதுக்கு அடுத்த வர தலைமுறையோ he belongs in the history book. அவரை பார்த்து பிரமிச்சு அவருடைய எனிக்மாவால கவர் பண்ண ஜெனரேஷன் உங்க ஜெனரேஷன். பட் இன்னைக்கு அதே மொழியில பேசுவது how is it even relevant?
சூப்பர் சூப்பர். இப்ப தாவேக்கா முதலமைச்சர் பரப்புரையில புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் வச்சு பரப்புரையை பண்ணாரு. ஆமா, பட் இளைஞர்கள் வந்து என்னைக்கும் தெளிவா இருப்பாங்க. நமக்கான அரசு எதுங்கிறத பார்ப்பாங்க, நமக்கான கட்சி எதுன்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து நாங்க வந்து அதிமுக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இளைஞர்களை அதிகமாக கவர்ந்த இயக்கம் அதிமுக. நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப அணின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதிமுகல ரொம்ப நாகரிகமா மக்களுக்கு எது தேவை, மண்ணுக்கு எதை தேவைன்றதை பார்த்துதான் அவங்க ஒரு நாகரிகமா ரொம்ப வீக்கான தகவல் தொழில்நுட்ப அணி அதிமுகன்னு எல்லாரும் ஏத்துப்பாங்க. சார் இல்ல சார், அது ஒரு தவறான கருத்து. தகவல் தொழில்நுட்ப அணி இன்றைக்கு இளைஞர்கள் வந்து சரியா பணியாற்றுறாங்க. எதிர்காலத்துல நீங்க பாருங்க, நீங்க வந்து ஒரு இளைஞருக்கு என்ன தேவை, ஒரு இளைஞருக்கு என்ன தேவை, வேலை வாய்ப்பு அலுவலகத்துல நீங்க பதிவு செஞ்சுட்டு எத்தனை இளைஞர்கள் வாசல்ல நிக்கிறாங்க. எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் காலெல்லாம் முடிஞ்சு போய் இன்னைக்கு வெவ்வேறு யுகத்துல இருக்கும் சார். அதுதான் சொல்ல வரேன். அந்த மாற்று என்ன வச்சிருக்கீங்க? சஞ்சீவி, ரொம்ப சுருக்கமான குறுக்கீடு, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அந்த மாற்று திட்டம்ங்கிறது தாவேக்காட்ட இருக்கா இல்லையா அது தெரியல. அப்ப அதிமுக அந்த மாற்றுக்கான அத்தனை பணியும் செஞ்சிருக்கிற கட்சி, இளைஞர்கள் நம்பிக்கைக்குரிய கட்சின்னு சொல்ல வரேன். ஓகே திரு ஸ்ரீகாந்த், உங்கள்கிட்ட இடைவெளிக்கு பிறகு வரணும்னு நினைக்கிறேன். சஞ்சீவி, கீப் யுவர் பாயிண்ட் ஷார்ட். நான் இடைவெளிக்கு அப்புறம் நம்ம விரிவா பேசுவோம். இந்த கிளாஷ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ்ல யாருக்கு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் பேசுவோம். சஞ்சீவி, வாண்ட் டு ஆட் சம்திங்? இல்ல, அண்ணன் சொன்னார் இல்லையா, இல்ல ஐடி விங் பத்தி பேசினார் இல்லையா, ஏடிஎம்கே ஐடி விங் பத்தி. 2 நாள் முன்னாடி நடைபெற்ற கூட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஐடி விங்ல நம்ம எதுவுமே பண்ணல, அதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் சொல்லியிருக்காரு. சோ அதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புற, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஒரு அவர் ஏஐ சொல்லியிருக்காரு. ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வாங்க புதிய பொறுப்புகள் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர ஐடி விங்கே ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு தீர்வுக்கு முதல் படி வந்து பிரச்சனை இருக்கிறது அக்னாலேஜ் பண்ணுது. சரியா டயக்னோஸ் பண்ணாதான் தீர்வு இருக்கும். நம்ம டினையல் இருந்தா எப்படி சார்? இளைஞர்கள் வந்து ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கிற கட்சி அதிமுக சார். இப்ப வந்து ஐடி விங்கு, மற்ற இளைஞர் இளம் பெண்கள் பாசறை, இந்த டீம் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னமும் களப்பணி செஞ்சு. ஸ்ரீகாந்த் சார் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களை தான் பெருசா குறி வைக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. பட் இன்னைக்கு அது தாவேக்கா பக்கம் பெருசா ஒதுங்கி இருக்கிறாங்களே, அது எப்படி அந்த ஒரு டெமோகிராஃபி அவர் இருக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவங்களை மெதுவா இருக்கலாம், அந்த பக்கம் இருக்கிறாங்க, மென்மையா எடுக்கலாம் அப்படிங்கறதுனால தான் ஒரு தாவேக்கா மேல மென்மை காட்டுறாரா? ஒரு ஆளும் அரசை விமர்சிக்கிறது இல்லை எதிர்க்கிறது தான் எந்த ஒரு புதிய அரசியல் கட்சியோடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜிக்கு இது காரணமா? இது அவருடைய யுக்தியா? கண்டிப்பாக இல்லை. இன்ஃபேக்ட் இதுல வந்து நான் ஒரு மாறுபடுறேன் உங்க கருத்துல. என்னன்னு கேட்டா, நீங்க வந்து இப்ப பேசின பல பேரோட அரசியல் இயக்கத்தோட நான் வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு ஒவ்வாமையை உணர்கிறேன். ஒரு ஏலியன் மாதிரி என்னால அவங்களோட கவுண்டர் பண்ணவே முடியல. இது என்னோட பாணியே இல்லை. நான் நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு டிபேட்டுக்கு வரேன். இதுல ஏன்னு கேட்டா, இப்ப வி த லீடர்ஸ்ங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அமைப்பாக மட்டும்தான் இருக்கிறாங்க தவிர அரசியல் இயக்கமாக இன்னும் மாறவில்லை. அதற்கான கோட்பாடுகள், அதற்கான திட்டங்கள், வடிவங்கள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் வகுக்கப்படவில்லை. அந்த கொள்கை கோட்பாடுகள் வகுக்கப்படுற வரைக்கும் வந்து அவர் தெளிவா ஒரு நோக்கம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, நீங்க ஜென்சி இளைஞர்களை கவர்கிறாருன்னா இல்லை, அவர் வந்து இளைஞர்களை குறிவைக்கவில்லை. இளைஞர்கள் தான் அண்ணாமலை அவர்களை குறிவைத்திருக்கிறார்கள். நேற்று வந்த ஸ்பான்டேனியஸ் கிரௌடு பார்த்தாலே தெரியும். ஜென்சிங்கிறது குறிப்பிட்ட காலகட்டம். அண்ணாமலை அவர்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த ஏஜை கடந்த ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கிற யங் எலிஜிபிள் யூத் இருக்கிறாங்க இல்லையா, சாதிக்க ஒரு துடிப்போடு இருக்காங்க, அவங்க தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேத்து யாரும் மரத்து மேல ஏறலீங்க, நேத்து யாரும் குப்பை பாட்டில வீசலீங்க, எந்த சேரும் முறிஞ்சு போலீங்க, யாரும் எது மேலும் ஏறி முறிக்கலீங்க. மத்த கட்சி கூட்டத்துல போற மாதிரி வாழத்தாரெல்லாம் யாரும் பறிச்சுட்டு போலீங்க. எல்லாமே அப்படியே இன்டாக்டா இருக்கு. அத்தனையும் கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லா கூட்டமும் கலையாம சேர் அடுக்கி வைக்கிறாங்க, கீழே விழுந்த குப்பைகள் பொறுக்கிறாங்க, அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி நம்பவே முடியல. நாங்க நீண்ட நேரம் இருக்க வரைக்கும் இது யாருக்கும் வந்திருக்க அத்தனை பெரிய கூட்டம், 40,000 பேருக்கு மேல கூடியிருக்கிற ஒரு இடத்துல இதுக்கான ஒரு பயிற்சி களம் கொடுக்க முடியாது. ஆனாலும் அத்தனை ஆர்கனைஸ்டா பொறுப்பா உள்ள வந்தாங்க, பொறுப்பா கலைஞ்சு போனாங்க. காவல்துறையில சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்க வேற மாதிரி அப்படின்னு நம்பர்ஸ் பார்த்தோம்ல. இப்போது ஒரு சைன் ஆஃப் வைப்ரன்சியாவும் பார்க்கலாம் நீங்க விமர்சிச்ச விஷயங்கள் எல்லாம். இல்ல இதுல முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்குறாரு. ஒவ்வொரு தனி மனிதனும் தலைவனாக உருவாக்க ஒரு பயிற்சி களம் தரோங்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் பேர்ல. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் தான் உலகத்துல போராடலாம்.
உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு ஒரு பிரபலமான பாடல் இருக்கு இல்லையா? இதுதான் ஒரு அடித்தளமாக நான் பார்க்கிறேன், என்னுடைய பார்வையா சொல்றேன். ஏன் கேட்டா ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் எங்க ஸ்லோகனே என்னன்னா, முதல்ல மாறுவோம் அப்புறம் தான் மாற்றுவோம். அதனால முதல்ல மாற்றம் நம்மிடையே உருவாக வேண்டும். நம்முடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். சமூக பொறுப்பு என்றால் என்ன, நான் சமூகத்துக்கு என்ன தரப்போகிறேன் என்பதை உணர்த்துவதுதான் முதல் கட்ட பணியாக இருக்கிறது. இதுல நீங்க எங்களை எந்த இயக்கத்தோடையும் இப்ப கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு அரசியல் இயக்கமாகவோ வாக்கு வாங்க வேண்டும் என்ற இயக்கமாகவோ இது நடைபெறவில்லை. எங்க இலக்கு அது இல்லை. 31 ஆட்சி மாற்றம் நடக்குங்கிற நீங்க ஒரு என்ஜிஓவா இருக்க போறது இல்ல. 31 ஆட்சி மாற்றம் கண்டிப்பா இருக்க போறது இல்ல. அவர் நேத்து அறிவிச்சிட்டாரு, இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறும். 31 ஆட்சி மாற்றம் நடக்கும். தெளிவா அதை சொல்லியிருக்காரு இல்லையா? இளைஞர்கள் இன்னைக்கு யார் கையில இன்னைக்கு சொல்றாங்க, நீங்களும் இப்ப பேசுறீங்க, சில தலைவர்கள் பெயரை எல்லாம் பட்டியலிட்டீர்கள். நான் யாரோடையும் கம்பேர் பண்ண விரும்பல. நான் சொன்ன மாதிரி இந்த டிபேட்ல ஐ ஃபீல் லைக் an alien. அந்த போட்டிக்கு நான் போக விரும்பல. ஆனா இன்னைக்கு நீங்க ஜென்சி தலைவர்கள்னு ஒரு பட்டியலிடுறீங்க இல்லையா? அதாவது இளைஞர்கள் விரும்பி சேரும் தலைவர்கள்னு. அந்த தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில் நிறுத்த முடிஞ்சா யார் சிறப்பாக செயல்படுவார்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் யார் பேரையும் தனியா குறிப்பிடல. அத்தனை ஜென்சி தலைவர்களையும் ஒரே மேடையில தந்தி டிவில ஏற்பாடு பண்ணுங்களேன். அப்ப அந்த மேடையிலே தெளிவாக தெரிந்துவிடும் யார் இளைஞர் தலைவர், யார் எந்த இலக்கோட இருக்கார். அவர் சொல்றாரு எக்கனாமிக்ஸ் பத்தி பேசணும், தமிழ்நாட்டின் பிரச்சனை இது நாள் வரைக்கும் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இல்லாத பிரச்சனையை, ஒரு பொய்யை ஒரு பரப்புரையாக சொல்லி இப்படியே ஒரு பொய்மையிலேயே தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்பதான் ஒரு வெளிப்படையான உண்மை, ஒரு களத்துல என்ன தேவை நாட்டுக்கு இப்ப அப்படிங்கறத பேசக்கூடிய தெளிவான தலைவர்கள் வந்திருக்காங்க. இப்ப நீங்க அவர் பிஜேபியில இருந்தார், நீங்க இந்த பிஜேபி பேகேஜும் இல்ல. அண்ணாமலை எல்லாம் ஒரு சேலஞ்சா நீங்க பாக்கலையா? நீங்க இப்படிதான் விஜய சொன்னீங்க, அவரெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு. இல்லை, நீங்கள் அண்ணாமலையை இறக்கி விட்டுருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு பிஜேபியா? அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையே கிடையாது. எனக்கு கட்சி பிடிக்கல, நான் கட்சி எனக்கு திமுக ஒன்று, அதிமுக ஒன்று, பிஜேபி ஒன்றுங்கிறாரு. என்னை பொறுத்து நான் சொல்கிறேன்னு, ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு போயினே இருக்கலாம். நேராக போகிறேன், அனுமதி வாங்குறேன், யார்கிட்ட அனுமதி வாங்குறீங்க, எதுக்கு அனுமதி வாங்குறீங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, முன்னாடி என்ன நடக்குது, யாருமே வெளியில் சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வரீங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க அத்தனை முக்கால்வாசி பேர் அண்ணாமலைக்கு பதவி ரிசைன் பண்ணிட்டு அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க. அதுக்கு நடவடிக்கை எதிர்த்து கூட பேச ஆளுமே தயாராக இல்லையா பிஜேபியில்? அப்போ இதுக்கு பின்னாடி என்ன சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? அப்பட்டமா பிஜேபி அண்ணாமலை ஆட்கள்லாம் பிஜேபியிலேருந்து போகிறாங்கன்னா சேதாரம் யாருக்கு? பிஜேபிக்கு தானே. பிஜேபி இன்னைக்கு அண்ணாமலை பாஜக வாக்கு தானே முதல்ல பிரிப்பாரு. அப்படி அவங்க பிரிக்க வழிப்பாங்களா? அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, அவங்க வாக்கே பிரிக்கிறதுக்கு அவங்க ஏன் உதவி செய்ய? நீங்க பிஜேபி எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமரை பத்தி பேசும், அதே ஒரிசாவுக்கு போனா ஜெகநாதரை பத்தி பேசும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி அரசியல் பண்ணுவாங்க. குஜராத்துக்கு போனா சோம்நாதரை பத்தி பேசுவாங்க. அவங்களுடைய ஸ்டாண்டே வேற மாதிரி தான் இருக்கும் அரசியல்ல. அவங்க ஒரே மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. நீங்க ஒவ்வொரு பர்சனாலிட்டியா போவோம். நவ் ஃபோக்கஸிங் ஆன் அண்ணாமலை. இப்போ இன்னைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பிள்ளை, பிஜேபியோடைய பி டீம், பிஜேபி நீ என்னதான் மறுத்தாலும் கூட இட் இஸ் தேர் டு ஸ்டே. அதை நீங்க மறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த ஒரு இந்த டினை பண்றது, இந்த டிஃபென்ஸே உங்களுக்கு ஒரு பெரிய சவால் இல்லை. ஸ்ரீகாந்த்? ஆக்சுவலி இப்ப நான் தான் ஆடியோ லேக் இருக்கு எனக்கு. இதுக்கு முக்கியமா நான் பதில் சொல்லணும். என்னன்னு கேட்டா, எங்க தலைவர் நேற்று பேசினப்ப எந்த அரசியல் கட்சியும் தாக்கவில்லை. நீங்க முன்னாடி கூட கேள்வியில கேட்டீங்க, தாவக்கே அவர் தாக்க சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்களான்னு. யாரையும் அவர் சாஃப்டா ஹேண்டில் பண்ணல. நாங்க வித்தியாசமானவர்கள். நாங்க மத்த அரசியல் கட்சி மாதிரி இருக்க போவதில்லை. இப்ப இவங்க சொல்றாங்க தெரியுங்களா, இந்த ஏ டீம் பி டீம் இந்த பிரச்சனைகளை இப்படியே தான் பேசிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும். நம்ம பிஜேபியில செயல்பட்டது, பிஜேபியில அண்ணாமலை பேசியது, பிஜேபி நிலைப்பாட்டுக்காக பேசினதெல்லாம் இட் இஸ் கமிங் டு ஹாண்ட் யூ. அது நீங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். அது ஒரு பேகேஜ் இல்லையா உங்களுக்கு? நீ இந்த விமர்சனத்தை த்ரூ அவுட் பேக் கண்டிப்பாக பிஜேபி இறக்கி விட்டுருக்கு, ஆர்எஸ்எஸ் பேக் பண்ணுது. கண்டிப்பாக இந்த கேள்வியை நீங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்டையும் கேட்கணும். ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்டையும் இந்த கேள்வி வைக்க முடியும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நகரும் காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்களோட நிலைப்பாடுகள் மாற்றி இருக்கிறார்கள். ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் என்ட்ரியே பிஜேபியில
பிஜேபியில அவருக்கு சில கட்டுப்பாடுகள் கடமைகள் வழங்கப்பட்டது. அதை மிகச் சிறப்பாக செய்தார், வேற யாரும் செய்யாத அளவுக்கு நன்றாக செய்தார். அதன் பிறகு அவருக்கு சில கடப்பாடுகள் இருந்தது. இது ஏன் நாங்க வித்தியாசமானவர்கள்னா, வெளியில வந்தா சும்மா வர வேண்டியதானாங்க. அது நீங்க பண்ணுவீங்க, கூட இருப்பீங்க, அப்புறமா தூற்றுவீர்கள். உங்க கூட்டணி கட்சியா இருக்கவங்கள அப்புறமா நீங்க தூற்றுவீர்கள், உங்க கூட்டணி கட்சி வெளியில போய் உங்களை தூற்றுவாங்க. இதுதான் இங்க இருந்த சாக்கடை அரசியல்னு அவர் சொல்றாரு. இந்த சாக்கடை அரசியலுக்குள்ள அவர் போக விரும்பல. அதனால அவர் வந்து எங்கேருந்து வெளியில வரமோ ஒரு கார்பரேட் கல்ச்சர்ல போய் இப்ப தலைவர்களை சந்திச்சு நான் விடை பெறுகிறேன், எனக்கு விடை கொடுங்கன்னு கேட்கிற ஒரு மரியாதை இல்லையா? அது ஒரு புதிய பாணி இல்லையா? நம்ம ஒரு கம்பெனில இருந்தா ஒரு கண்டிப்பாக கொடுத்துட்டு தலைமையை பார்த்துட்டு வரோம், திட்டிட்டு வர மாட்டோம்ல. இல்ல, அதாவது அவர் சொல்றாருல, நானும் அதான் சொல்றேன், அந்த கார்ப்பரேட் அரசியல் தான் யாரு, அதை தான் அண்ணாமலை கிட்ட நாங்களும் கேட்குறோம். ஒன்று ரெண்டாவது அது நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து சகோதரர் சொன்னாரு 20,000 சேர் போட்டிருந்தாங்க, சேர் இடம் பத்தல, பின்னாடி போட்டுருந்தாங்க. குறைஞ்சபட்சம் 20,000 சேரை போட்டு நீங்க மாநாட்டு பந்தல் போடணும்னா குறைந்தபட்சம் 10 ஏக்கர் இடம் வேணும் சேர் போடுறதுக்கு மட்டுமே. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேஜ் பந்தல் இந்த சர்ச்சைக்குள்ளேயே நாங்க போக விரும்பல சார். நீங்க எவ்வளவு வேணா நினைச்சுக்கோங்க. நீங்க பேசுறதுனால ஒரு உண்மையை மறைக்க முடியும். எத்தனை பேர் வந்தாங்க நீங்க ஊடகத்துல படிங்க, பத்திரிகையில படிங்க. இந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. நீங்க 2000 நினைச்சுக்கோங்க, வெறும் 1000 நினைச்சுக்கோங்க. பிரச்சனை இல்ல. நான் நீங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன், நான் பேசிடுறேன், இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 20,000 சேர் போடுற அது எவ்வளோ பெரிய ஏரியா வேணும்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே நான் அந்த சர்ச்சைக்குள்ளே போகலன்னு சொல்கிறீங்க தெரியுமா? அங்கேயே உங்களோட போய் ஆரம்பிக்குது. நீங்கள் எங்கே ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை, நீங்கள் அப்புறம் சொல்லுங்க, மக்கள்கிட்ட போய் சேரட்டும். பிஜேபியால் அனுப்பி வைக்கப்பட்ட நபர் தான் அண்ணாமலை. பிஜேபியால் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டு மண்ணுக்கு உங்களுடைய மதவாத அரசியல் எடுப்படாதுன்றதுக்காக வேற ஒரு உருவத்தில் நீங்க உருவாக்கப்படுற ஆளு தான் அண்ணாமலை. அந்த மதவாதத்தை மறைச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க நீங்க. நான் கேட்கிறேன், RSS பிஜேபி மேடைக்கு நடந்த விஷயங்களுக்கும் நேற்று அண்ணாமலை மேடையில் நடந்ததுக்கு என்ன பெரிய வித்தியாசமா நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரியலையே. எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மேடைக்கு வராரு, முதல்ல தேசிய கீதம் பாடணுன்றாரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுன்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பேசுறாருல்ல, இது யாரோட ஆட்கோர்னு கேட்கிறேன். தாய் வாழ்த்து தானே பாடினாங்க, வந்தே மாதரம் பாடலையே. நான் சொல்றது அவர் என்ன சொன்னாருன்னு நான் சொல்றேன். மேடையில் அவர் பேசுற நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுமா நம்ம டீகோட் பண்ணி பேசணும்னா அண்ணாமலைக்கு பின்னாடி முழுக்க RSS பிஜேபி இருக்குன்றது அப்பட்டமா தெரியும். அதுல சஞ்சீவி, இது இந்த ஐடென்டிட்டி இஷ்யூ அவர் வந்து நீங்க வந்து பிஜேபி இல்ல, நான் RSS இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது ஒரு கட்டாயமா? அவருக்கு இன்னைக்கு ஒரு கிரௌடட் ஸ்பேஸ்ல இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹவு டு யூ திங்க் ஹி கேன் பொசிஷன் ஹிம்செல்ஃப்? இல்ல, கண்டிப்பா அதற்கான கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த ஷோப்பே நான் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன சொன்னேன்னா, அந்த பிஜேபின்ற ஸ்பேஸை விட்டு அந்த ஐடென்டிட்டி அந்த ஸ்டாம்ப் விட்டு வெளியே வரதுக்கே பல மாத காலம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா அப்ப பேசும்பொழுதே அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு லாங் வீடியோ பேசியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். அப்பவே அவர் சொன்னாரு, நான் எப்படி டிஎம்கே ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் பாஜகவும் ட்ரீட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ட்ரீட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எதிரியாற்றுவாங்களா இல்லையான்ற பல கேள்விகள் இதுல அடங்கி இருக்கு இல்லையா? எந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாரும் சொல்றது அதிமுகவை RSS பிள்ளைம்பாங்க, இன்னைக்கு தாவேக்கா வந்தபோது RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னாங்க. பட் அதெல்லாம் மீண்டு வென்றவங்களும் உண்டுதானே. while this exists in the political space, அது வந்து அவரை இழுக்குமா இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா அவர் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால இருக்கா? இல்ல, ஜஸ்ட் ஒரு நேஷனல் ஆந்தம் பாடினாங்கன்றதுக்காகவே நீங்க RSS பிள்ளைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சரி, அதான் சொல்றேன், இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்கு எப்படி அவர் ப்ரூவ் பண்ண போறான்னு நிறைய கேள்விகள் இருக்கு கொள்கை ரீதியா. இப்ப நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்த பொழுது அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சிபிஎஸ்சிக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. அந்த ஒரு மும்மொழி. ஆமா, தொடர்ந்து இந்த மாதிரி வந்து பாஜக எதிராக அல்லது கொள்கை ரீதியான விஷயங்கள்ல பாலிசி பேஸ் விஷயம்ல அவர் விடுறாரா? அவர் அரசியல் ரியல் பொலிட்டிக்கல் சென்ஸ் இந்த கொள்கையெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? புதியவர்களுக்கு வழி ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது ஒரு கிரௌடட் ஸ்பேஸா பாக்குறீங்களா இப்ப இருக்கிற இது அமைப்பு? இல்ல, கண்டிப்பா அதுக்கான ஸ்பேஸ் இப்ப இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ரீஅலைன்மென்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு புது கட்சி வந்திருக்கு, இன்னொரு புது கட்சியும் வரணும் அப்படின்ற ஸ்பேஸ் அண்ணாமலை இப்ப ஃபில் பண்ண பாக்குறாரு இல்லையா? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இருதுருவ அரசியல் தான் இல்லையா? It depends upon two characters, two leaders. எப்பவுமே அது நம்ம தொடர்ந்து இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள டீப்பா போயிடக்கூடாது, அது விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்றது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து உடனே இருக்கிறாரு. ஓகே, தேர்தல் முடிஞ்ச 2 மாசம் தான் இருக்கு இல்லையா? ஸ்ரீனிவாசன் சார், உங்களுக்கு அண்ணாமலை விஷயத்துல கேள்வி இருக்கா? பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி.
இல்ல அவர் என்ன நிலை அரசியல் பண்ண போறாருன்னு என்ன வெளிப்படையா வரட்டும் சார். அவர் எந்த கருத்தையும், யாரை எதிர்க்கிறோம், யாரை ஆதரிக்கிறோம், அவருடைய கொள்கை என்ன, அவருடைய பொது நிலைப்பாடு என்ன, எதுவுமே தெரியல. இல்ல இப்போ அவர் ஒரு கொங்கு அடையாளத்துல இருந்து வர்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமியோட பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாரு. அப்படிங்கும்போது அவருக்கோ அதிமுகவுக்கோ ஏதோ ஒரு வகையில ஒரு ஓட் கட்டிங் சேலஞ்சு நீங்க நினைக்கலையா அவரை? இல்ல அவர் அதாவது அதிமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள். மற்றபடி அவருடைய அரசியல் இல்ல பொது வெளியில வந்து அவர் அரசியல் நிலைப்பாடு என்னன்னு அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு அதிமுக அதை எப்படி எதிர்கொள்ளுங்கிற முடிவு மார்ட்டின் சார். தாவேகாவுக்கு இது சவால் நினைக்கிறீங்களா? ஐ மீன் இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு யூத் ஐடென்டிட்டியை தாவேகா வரும்போது ஒரு இன்ஃபார்ம்டு பாலிடிக்ஸ், ஒரு இன்டெலெக்சுவல் பாலிடிக்ஸ் அவர் செய்யும்போது he offers an alternate vision இல்லையா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நல்ல திறமையான அரசியல்வாதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரம் அவர் வந்து பயணிச்சிட்டார் இங்கே தமிழ்நாட்டில். அவர் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாமே அவர் காட்டிட்டார். ஸோ அவர் புது பிம்பம் கட்டமைக்கிறார் அப்படிங்கிறது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஆக்சுவலி இது க்ளீனாக தெரியுது, இது வெரி டிரான்ஸ்பரண்ட், இட் இஸ் ஆப்ரேட்டட் இந்த அனதர் டைமென்ஷன் ஆஃப் பிஜேபி அப்படின்னு. சோ அதனால அது அவர் வந்து விமர்சிக்காம உங்களை கை தூக்கி விடணும்னு அது யுக்தியா நினைக்கிறீங்களா, பெருந்தன்மையா நினைக்கிறீங்களா? சரி, அது வந்து இப்போ நியூட்ரல் கேம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஒரு நியூ கவர்மெண்ட்டை பெரிய அளவில் வந்து விமர்சனம் செய்யாமல் பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படிங்கிற அப்ரோச்சாக கூட இருக்கலாம். அட் தி சேம் டைம் ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க கூட அட்டாக் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மோடாக கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் அவங்க ஆப்போசிட்டை தான் வரப்போறாங்கன்றது யதார்த்தம். அது வந்து கிளியர் வியூ. ஏன்னா இன்னைக்கு கிரவுண்ட் வந்து வேற மாதிரி, டிஎம்கே ஏடிஎம்கே கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம மேலே வரலான்ற ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். பட் இது மக்கள் பார்த்துட்டாங்க, தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டாங்க. ஸோ அதனால அவர் எவ்வளோ தூரம் வந்து இம்பேக்ட் பண்ணுவாருங்கிறது எனக்கு இன்னும் டிவிகே கூட வந்து இட் இஸ் எ வெரி ஹியூஜ் சேலஞ்ச். பிகாஸ் டிஎம்கேவும் ஒரு பொலிட்டிக்கல் ஜெயின்ட்ஸ் தான், அவங்க கூட ஃபைட் பண்ணி தான் அவர் ஒரு செக்யூர்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான் கொண்டு வர முடிஞ்சதே தவிர சீட்டா கன்வெர்ட் பண்ண முடியல. ஓகே, இந்த நியூ ஸ்ட்ராட்டஜி இதை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலை. இஸ் எ வெரி குட் டேலண்டட் பாலிட்டிஷியன், பட் ரைட் பர்சன் அண்ட் ராங் பார்ட்டி அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து ஒரு ரைட் டைரக்ஷன் அண்ட் ரைட் மோட்டிவ் இருக்குன்னு தெரியாது. அந்த பேக்கேஜ் போயிடுச்சு ராங் பார்ட்டிங்கிற இல்ல நிறைய ஆக்சுவலி இப்போ போயிடுச்சு. பட் ஆனால் அந்த பார்ட்டியில் இருக்கவங்க தான் அவர் கூட இருக்காங்கன்ற சார் கூட, ஸ்ரீகாந்த் சார் கிட்ட கூட நான் வந்து ஒரு டிபேட்டில் உட்காந்துருக்கேன் ஒரு 1 month முன்னாடி. பிஜேபிக்கு தான் பேசிட்டு இருந்தார். ஈவன் அண்ணாமலை வந்து யூஎஸ்ல போயிட்டு பிஜேபிக்காக தான் பேசினார். So it doesn't have a lot of grudges. The past will come to haunt him அப்படிங்கறீங்க. ஸ்ரீகாந்த் உங்களால டெஃபினெட்லி அதை அவர் கிளியரே பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப சுருக்கமா நம்ம இத இன்னும் வைடன் பண்ணனும், மற்ற பர்சனாலிட்டிஸ் உள்ள கொண்டு வரணும். ஸ்ரீகாந்த் கீப் இட் ஷார்ட். The BJP identity, the BJP's past will come to identify. உங்களால உலசித்தியோட நான் பாஜக கொள்கையை எதிர்க்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதாவது நம்மளுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியில காலப்போக்கில் நம்ம சிந்தனைகள் மாறும்போது, நம்ம தலைமையோட திட்டங்கள் மாறும்போது அதற்கு தக்கன நம்ம மாற்றத்துக்கு ஏற்ப மாறுறதுல எந்தவித தவறும் இல்லை. அரசியல்ல முற்றிலும் அதாவது அபவுட் டர்ன் போட்டவங்க எல்லாம் இருக்காங்க, 180 டிகிரி டர்ன் போட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க அதெல்லாம் பண்ணவே இல்லையே. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் வந்து மிக தெளிவாக ஒரு புதிய சிந்தனையை மாற்றுவோங்கிற ஒரு சிந்தனை கொடுக்கும்போது அதுல ஒத்த கருத்துடையவர்கள் வருவதில் என்ன தவறுங்கிறாங்க. எப்படி அப்ப ஒரு நபர்கள் வந்து புதுசா கட்டமைக்கும் போது இந்த இதுல பாத்தீங்கன்னா மேடையில அத்தனை பேருமே புதியவர்கள். மேடையில பேசினா ஒருத்தர் சொல்லுங்க அரசியல் கட்சி சார்ந்தவங்க பேசினாங்கன்னு எந்த மேடையில் அப்படி நடந்திருக்கு? இத்தனை பெரிய கூட்டம் வந்ததை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவர் சொல்லுங்க, ஒரு பிஜேபி காரர் சொல்லுங்க. நான் என்றைக்குமே அண்ணாவோட பின்னாடி நின்று இருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால அவருடைய உதவியாளரா அவருடைய செயலாளரா கூடவே பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். அதனால அதுல எந்த ஒரு அதிசயமும் இல்லை. நான் அவர் கூட இருக்கிறதுல நான் போகாம இருந்தா தான் அது ஒரு செய்தியா இருந்திருக்கு. பாயிண்ட் டேக்கன் சார். சஞ்சீவி, இப்ப இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நிறைய இளைஞர்கள் பார்க்கறத பார்க்கிறோம். சட்டமன்றத்துல பிரதான துருவங்களா முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் உதய், 2 பேருமே ஒரு காலத்துல நண்பர்கள். சோ இந்த துருவங்களை மையப்படுத்தி அரசியல் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2 பேருக்கும் இருக்கிற ஸ்கோப் அண்ட் சேலஞ்சஸ் என்ன? இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படிதான் இருக்கு இல்லையா? தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஏன்னா கொளத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்றது தோல்வியடைஞ்சாருன்னு சொன்ன பிறகே நம்ம எதிர்பார்த்தது வந்து ஓகே, அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு இதை நோக்கிதான் இருக்க போது, அடுத்த சில ஆண்டுகளுக்கு இப்படிதான் இருக்க போது,
விஜய் விசஸ் உதய் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுதுன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். சோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு விஷயம் டீப்பா போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அண்ணாமலை உடனே உள்ள வராரு. ஒரு இப்ப வரதுக்கான அவசியம் கிடையாது இல்லையா? கவர்மெண்ட், புது கவர்மெண்ட் வந்து 2 மாசம் தான் ஆச்சு. சோ அந்த அந்த ஒரு விஷயம் மக்கள் மைண்ட்ல டீப்பா பதிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை உடனே வராரு. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ 2 பேருக்கும் டிஃப்ரெண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப விஜய் அவர்கள் வந்து இஸ் கரிஸ்மேட்டிக் மாஸ் லீடர். ஆனா உதய் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரிய ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வராரு. ஒரு அப்பா முதலமைச்சரா இருக்காரு, தாத்தா முதலமைச்சரா இருக்காரு. 2 பக்கமும் வந்து அவருடைய பிளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கு. கேரக்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா, பிராண்டிங் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா பிராண்ட் பண்றாங்க. உதய் அவர்களை வந்து ஒரு சர்காஸ்டிக், ஒரு விட்டி லீடர் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் பண்றாங்க. சோ 2 பேருக்கு இன்னும் பிராண்டிங் கொடுக்கல இல்லையா? கலைஞருக்கு அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி இருந்தது, தளபதி ஸ்டாலின் அடுத்த தலைவரா மாறினாரு. விஜய் அவர்கள் வந்து தளபதியா படத்துல இருந்தாரு, இப்ப தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவரா அழைக்கப்படுறாரு. சோ உதய் அவர்கள் இந்த மாதிரி பிராண்டிங் இன்னும் உருவாக்கப்படலை. சோ எந்த மாதிரி பிராண்டிங் பண்ண போறாங்க? ஏன்னா ஒரு இவ்வளவு சீக்கிரம் அதுக்கான அவசியம் இருக்குன்னு திமுக எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. உடனே விஜய் அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பாங்கன்னு தெரியல. பட் இப்போ அதனாலதான் இன்னெவிட்டபிளி மாறிடுச்சு நீங்க பாக்குறீங்க. மார்டின் சார், நீங்க பாக்குறீங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் ஒரு பாணி. பட் திரு விஜய் இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் விஜயோட அரசியலுக்கு ஈக்குவலா சேலஞ்ச் பண்றாருல, ஒரு புது மொழியில பேசுறாரு. இப்ப இவங்க ஒண்ணு சொன்னா சோஃபா மாடல்ங்கிறாரு, சஞ்சீவி சொன்னது போல ஒரு விட்டியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அவருக்கு நீங்க ஒரு வாரிசுன்னு விமர்சனம் வச்சாலும் கூட ஒரு லெகசி அவருக்கு ஒரு துணை நிற்குது. பட் ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டரா உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அட்லீஸ்ட் பரிமளிச்சிருக்காரு சோஃபா, நீங்க பார்க்கலையா? எஸ், கண்டிப்பா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்களுக்கு ஐடி விங்கு பெரிய அளவில் இருக்கு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. ஆனால் அதில் தான் வந்து இப்போ ரெஃபர் பண்ணோன்னா எப்படி ஒப்பீடு பண்ணலான்னா, ஒரு கண்டென்ட்டை வந்து எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து சொல்லும்போது சொல்லிட்டாரு, அவர் அந்த அறிக்கைகள் இது பண்ணார். பட் கவுண்டிங் முடியறதுக்கு முன்னாடியே மெஜாரிட்டி ஃப்ளோர் டெஸ்ட் சொல்கிறேன், அது முன்னாடியே போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிஎம் பேசும்போது குறுக்கிட்டாங்க, அப்போ சான்ஸ் கொடுக்குறாரு சபாநாயகர், நீங்கள் கவுண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உரை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு தரோம். அந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வந்து டெஃபினெட்லி லாகிங், அது வந்து விட்னஸ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்கும்போது விஜய் அவர்கள்ட்ட இருக்கா, அவர் எக்ஸ்டெம்போரா டீல் பண்றாரா? he only gives prepared speeches. அதாவது ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்ன்றதை விட அந்த கவுண்டருக்கு வந்து நீங்க அந்த இது மாறலாம்ல. அதாவது வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து அவர் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வரும்போது அவருக்குமே கொஞ்சம் நிறைய லேக் இருக்கு. பட் இருந்தாலும் விஜய் அவர்கள் இன்ஸ்டன்டா கவுண்டர் கொடுக்கறதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வருது. இல்ல சார், நம்ம பார்ப்போம் அசெம்பிளி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் செல்வி ஜெயலலிதாவோ, கருணாநிதி அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, அவங்க எல்லாம் எங்கேஜ் இன் அசெம்பிளி டிபேட்ஸ். பட் இன்னைக்கு எதிர்கட்சி வாதம் வைக்கும் போது மினிஸ்டர்ஸ் தான் பேசுறாங்க. முதலமைச்சரோட துறை உட்பட விஷயங்களை வந்து வேற அமைச்சர்கள் பேசுறாங்க. இல்லை, அவங்க அளவுக்கு வந்து ஸ்பீச் வந்து விஜய் அவர்கள் வெரி எப்படி சொல்கிறதுனா, அவர் வந்து வெரி லெஸ் டாக் மோர் ஒர்க். ஏன் அப்படின்னா அவர் தேவையான இடங்களில் மட்டும்தான் பேசுகிறாரு, ரொம்ப லிமிட்டாக ஒர்க் பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த யூத்துன்னு நம்ம இந்த கான்செப்ட் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து அவங்க பேசுகிறது ஒன்று, செய்கிறது ஒன்று கிடையாது. அந்த ஒர்க்கில் நிறையா வந்து ஆல்டர்னேட்டாக புதுசாக தெரியுது, அதை தான் எதிர்பார்க்குறாங்க யூத்துங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். ஏன்னா அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏஐ பேஸ்டு வந்து ஒரு மினிஸ்ட்ரியும் ஃபார்ம் பண்ண போகிறேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெக் சிட்டியாக மாற்றுறோம். அந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகள், வேலைகளில் அதிகம் கான்சென்ட்ரேஷன் அவர் காட்டுறதுனால வேலையில கவனம் செலுத்துறாரு. இந்த பர்சனாலிட்டி சென்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு திரு உதய் அவர்களுக்கு he has his own core strengths. பட் ஆனால் விஜயோடைய ஒரு எனிக்மாவா, அது திரைத்துறையிலேருந்து அவருக்கு வந்து அதை வந்து நீங்கள் விமர்சிக்கலாம், பாராட்டலாம். அது அவருக்கு ஒரு பெரிய அசெட்டாக இருக்கலாம். அதை சேலஞ்ச் பண்ணுறது சாத்தியம் இல்லை. நீங்கள் வந்து கலைஞர் ஒரு பெரிய ஒரு அறிஞர், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பட் ஒரு எம்ஜிஆருடைய எனிக்மாவை மேட்ச் பண்ணுறது அவர் திணறினார்ல, அதே சேலஞ்ச் தானே இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும். இல்லை, நீங்கள் சினிமாவில் எவ்வளோ பெரிய பிம்பமாக இருக்கலாம், நீங்கள் சினிமாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக கூட இருந்துட்டு போகலாம், நாங்கள் அதை பற்றி பேச வரல. ஆனால் முதலமைச்சர் அவங்களுடைய செயல்பாடு என்ன? சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆனால் நீங்கள் சட்டமன்றத்துலேருந்து வெளியில் போயிட்டு ட்விட்டரில் பண்ணதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு ஒரு சகோதரர் சொல்லணும்.
நீங்க வந்து சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்க கேள்வி கேட்டீங்க, நாங்க இது பண்ணோம் வெளிநடப்பு செஞ்சோம்னு சொல்றாங்க. நீங்க எந்த மாதிரியான கேள்விக்கு என்ன மாதிரியான பதில் சொல்றீங்கிறது பொறுத்து தான் வெளிநடப்பா உள்நடப்பான்றது. வெளிநடப்புன்றது என்ன? சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை வெளியில சொல்றதுக்காக தான் அது வெளிநடப்பு செய்யப்படுது. நீங்க உள்ளுக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து நீங்க செய்யறது முதலமைச்சர் துறை சார்ந்து ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆதவர்ஜுனா பதில் சொல்றாரு, ராஜ்மோகன் பதில் சொல்றாரு, அது செங்கோட்டையன் பதில் சொல்றாரு. எந்த மாதிரியான அணுகுமுறை? அப்போ நாங்க கேட்கறது என்னன்னா ஒரு அரசியல் பிரீசிடென்ட்டே இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த சில துறைகளுக்கு வேற அமைச்சர்கள் தான் மானிய கோரிக்கைகள்ல சில பதில் சொல்லியிருக்காங்கன்னு. நீங்க மானிய கோரிக்கைகள் வேற, முதலமைச்சருடைய பதிலுரை என்பது வேற இல்ல. பதிலுரை கொடுத்தாருல அதுல அவரோட தியரியே ரொம்ப குறைவா பேசுறாரு. ஒரு ஸ்கார்சிட்டி தியரின்னு சொல்றாங்க. எப்ப பேச போறாரு அது அவரோட பாணியை வச்சு இல்ல. அதுதான் நீங்க சினிமாத்தனமா அதை ரீல்ஸ்க்கு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். நான் சட்டமன்றத்தை நீங்க வந்து கோடம்பகமா மாத்திட்டீங்க. சட்டமன்றத்துக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் இருமாட்டேன் ஒரு நிமிஷம். சட்டமன்றத்துக்குள்ள நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. வெளியில போய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததா கேள்வி. நீங்க பார்ட்டி ஃபண்ட்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது எதிரில் ஒரு கேள்வி, நியாயமான ஒரு கேள்வி, எந்த பார்ட்டியும் நாங்க கேட்கிறோம், அதை நேரடியாவே சொல்லலாமே. நீங்க சொல்லவே இல்லையே, ஏன் போறீங்க? சாமி எங்களை சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க, எங்களை நீங்க சொல்லல, ஆனா நீங்க ஏன் பதில் சொல்லல? இதானே கேள்வி. பதில் சொல்லல நீங்க அந்த கேள்வி கடைசி வரைக்கும் சொல்லிருக்கானே. நீங்க யார குறிப்பிட்டு பேசுறீங்களோ அதை சொல்லுங்க. ஆனா நீங்க ஸ்பெசிபிக் சரி நாங்கன்னா எங்கன்னு சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம்ங்கறாங்க. why keep it ambiguous? இல்ல அது வந்து ஆக்சுவலி நானே ஒரு டிபேட்ல சொல்லியிருந்தேன், உண்மையை சொன்னா கோவம் வரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எழுப்பி போயிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. இதுல எது உண்மைன்றது நீங்க இல்ல ஒரு நிமிஷம். அதாவது உங்களுடைய கற்பனைகள் வந்து என்ன வேணா இருக்கலாம். உங்க கற்பனைக்கு ஜோசப் விஜய் கற்பனைக்கு நான் பேச முடியாது. ஆனா உங்களுடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல அவங்க என்ன மாதிரியான நினைக்க போறாங்க ஜோசப் விஜய் பார்த்தாங்க. நான் அதனால தான் ஒரு அப்சர்வரா சொல்றேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த முதல்ல பேச்சானது வந்து ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப ஹார்ஷா தான் இருந்தது. ஒரு கவர்மெண்ட்டை வந்து அந்த இடத்துலயே கிரிட்டிசைஸ் பண்ணி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, நாங்க கத்து தரோம், அதாவது இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றது அவ்வளவு தூரம் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அதே நேரத்துல இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இல்ல அந்த இடத்துக்கு நீங்க அதுக்கு அதே நேரத்துல முதல்வர் பேசணும்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்த கேள்வி நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க, பிரச்சனை ஒண்ணு இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, சட்டமன்றத்துக்குள்ள நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் 75 வருஷம் நாங்க கட்சி நடத்தி இருக்கோம், ஆட்சியில இருந்திருக்கோம். இன்னைக்கு முதலமைச்சர் அதாவது ஜோசப் விஜயை விட 5 வருஷம் எம்எல்ஏ வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். நீங்க 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு நீங்க 2 வருஷத்துக்குள்ள நேரடியாக எம்எல்ஏ ஆகி நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க ஜூனியர்ன்றது ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? உங்களுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்குன்றது ஏன் உங்களுக்கு ஒத்துக்க முடியல? அதான் பிரச்சனை. இல்ல அதை யார் ஒத்துக்கல. இல்ல டாபிக் மாறிட்டீங்க. ஆக்சுவலி அதை ஒத்துக்கல யாரும் சொல்லல, நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல நான் சொல்றேன், இப்போ இவ்வளவு தூரம் எம்எல்ஏ எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டின்னு சொன்னவங்க ஒரு கிரிட்டிசிசம் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதே மாதிரி சட்டசபைக்குள்ள இந்த மாதிரி கிரிட்டிசிசம் நீங்க ஃபேஸ் பண்ணலனா ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு மாட்டேன். அதே மாதிரி அப்படியே வச்சுப்போம், உங்க பார்வையில அப்படியே வச்சுப்போம். ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அதிமுக தரப்புல திமுக மேல வச்சதே கிடையாது. அன்னைக்கு வந்து எல்லா நேரமும் நீங்க வெளிநடப்பு செஞ்சுட்டே இருக்கீங்க. நீங்க சட்டமன்ற நிகழ்வு இல்ல அதுதான் சொல்றேன். மக்கள் பாப்பாங்க சட்டமன்ற இப்ப நேற்று கரூர்ல பேசும்போது கூட அவர் சொல்றாரு, சபாநாயகர்கிட்ட சொல்லி அவையை அடைக்க சொல்றேன்னு. லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ்ல எந்த கட்சிக்கும் குறிப்பா எதிர்கட்சிகளுக்கு வெளிநடப்பு அனுமதிக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. It's a form of protest. அதை ரிடிக்யூல் பண்றது என்ன? இல்ல அது அவங்க பண்ணதை வந்து நான் வந்து விமர்சனம் தான் சொல்றேனே தவிர, உரிமைகள் சட்டசபையில எல்லாருக்கும் இருக்கு. அது மாதிரி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், மக்கள் வந்து அவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்க, ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து அவங்களோட அப்ஜெக்ஷனை நோன் கூட சொல்லல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் டிஎம்கே இருந்தாங்க. அதே மாதிரி முதல்வர் பேசுங்க அவ்வளவு தூரம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இல்ல நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் பத்தி நான் பேசும்போது ஆள காணோம் அப்படிங்கிறது யாரால ஃப்ளோர் டெஸ்ட் நான் சொல்றேன். நீங்க கமெண்ட்க்கு நீங்க சொன்னீங்க ஃப்ளோர் டெஸ்ட் நான் சொல்றேன். நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ன்றது அந்த நிமிஷம் வரைக்கும் உங்ககிட்ட பெரும்பான்மை இல்ல. ஆனா நீங்க அதிமுக ரெண்டா பிளக்குறீங்க. பிளந்து சிவி சண்முகத்துக்கு தனியா போய் ஆதரவு தெரிவிச்சு அவர்ட்ட ஆதரவு பெற்று வரீங்க. ஒரு நிமிஷம் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீங்க புறக்கணிக்கிறீங்க. புறக்கணிச்சிட்டு சிவி சண்முகத்தை குரூப் இது பண்ணி அவங்களுடைய வாக்க நீங்க பெறீங்க. அதுக்கப்புறம் நாங்க எதுக்கு அங்க நிக்கணும்? நீங்க சட்டமன்ற மரபை நீங்க மீறி குதிரை பேரத்தை ஈடுபடும் போது நாங்க எதுக்கு உள்ள உட்கார்ந்து எங்களுக்கு எதுக்கு அந்த அவமானம்? அதெல்லாம் நீங்க உங்க பார்வை. அதாவது இது வந்து ஒரு எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி பார்க்காம எடப்பாடி பழனிசாமி இதுலதான் வந்து பாப்போம்.
கேட்போம். தாவேகா வந்து எங்கேயுமே கூச்சலிடல, நீங்க தான் கூச்சலிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இது உங்களுக்கு நேரம் குறைவாக கொடுத்துருக்கேன். ஆனால் இப்படி தான் அசம்பிளிலையும் இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு திமுக தாவேகா திமுக தான் ஒரு பிரைம் ஸ்பேஸ் எடுக்க போகுது சட்டமன்றத்திலையோ இல்லை அரசியலோ. இதை சமாளிக்கிறது, இதற்கு மத்தியில் தன்னை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுங்கிறது அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு ஒரு பெரிய சவால் இல்லையா? இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு யூத் ஃபேஸஸ் இருக்கீங்க, உதயநிதியை காட்டலாம், அங்கே திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. பட் அதிமுகவுக்கு இந்த இளைஞர்களை ஈர்க்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அப்டிராக்ட் கான்செப்ட்ஸை தாண்டி ஒரு பெரிய சவால் இல்லையா? இறுதி அதாவது உங்களுடைய அந்த எண்ணம் வெளிப்பாடை வந்து நாங்கள் வரவேற்கிறேன். ஆனா ஒரே விஷயம், அதிமுக தன்னை புதுப்பித்துக் கொண்டது. தாவேகா வெற்றிக்கு பிறகு போட்டிருக்கிற ஒரு சாதாரண கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் வரை எல்லாம் இளைஞரா போட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் அதிமுக என்ன வயசு, 50 60 எல்லாம் இளைஞர்கள் தான், 18 38, அதை தாண்டி போறது இல்லை. அந்த அளவு இன்றைக்கு கிளை செயலாளர் வரையும் வந்தாச்சு. நீங்க விருப்பப்பட்டா தலைமை இளைஞர்களுக்கு தலைமை தாங்குவதற்கு மிதுன் தயாராக இருக்கிறார். நிச்சயம் அந்த அறிவிப்பு வரும். நீங்க இருதுருவ அரசியல் சொன்னீங்க இல்ல, இருதுருவ அரசியல்ல நீங்க வந்து இல்ல சார், விஜய் விசஸ் மிதுன் மாறுறதுக்கான காலமும் அதிமுக உருவாக்கும். இரண்டாவது, அரியணை ஏறுவதற்கான அத்தனை வேலைகளையும் அதிமுக தொடங்கிருச்சு. இதுதான் புது செய்தி. இன்னைக்கு நீங்க ஒரு ரஷ்ய கவிஞன் ஒருத்தர் பாடி இருக்கிறான், அது வந்து எனக்கு விரிவா நேரம் கிடைக்கல, இருந்தாலும் சொல்றேன். உன்னத மன்னனானே நின்று உலகத்தை எல்லாம் வென்று என்னினும் கீழ் எவனும் இல்லை நானே நிதர்சனம்னு அவன் பாடி இருக்கிறான். அதை வந்து ஒரு காகம் பார்த்துட்டு சொன்னிச்சான், உன்னிடம் வந்து ஆணவம் இருக்குது, தலைக்கணம் இருக்குது, இது ஆகாதுன்னு ஒரு காகம் சொன்னதா ஒரு கதை உண்டு. இந்த தாவேகாவினுடைய ஆணவத்தை திமுக இல்ல அதிமுக தான் அடக்க போகுது. அது விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிச்சயமா அதை கொடுப்பாங்க, அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. ஏன்னா இளைஞர்கள், பெண்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா இதுவரை 50 ஆண்டு 60 ஆண்டு சாதனைகளை செஞ்ச கட்சி அதிமுக மட்டும்தான். அந்த சாதனையில ஒண்ணா நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? வாரிசு அரசியல் இல்லைங்கிறீங்க. இப்ப மிதுன் வந்தாலும் வாரிசு வந்துருதே. அரசியல்ல புதுப்பிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அரசியல்ல புதுப்பிக்கணும்னா ஒரு இளைஞரை கொண்டு வாங்க. ஏன் தலைமை குடும்பத்துல வரணுமா? ஏன் சார், ஏன் வரக்கூடாதா? நீங்க வந்து விஜய் சினிமா நடிகரா இருந்து முதலமைச்சரா வரலாம், ஸ்டாலினோட பையன் உதயநிதி வரலாம் அரசியலுக்கு. அதிமுகவுக்கு மட்டும் ஏன் விதிவிலக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் வந்தா என்ன தவறுன்னு கேட்கிறேன் நான். வரணும். புதுக்கோட்டை சீனிவாசன் இன்னைக்கு தந்தி டிவிக்கு ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன், நிச்சயமா மிதுன் வருவாரு. ஐயா எடப்பாடியோட ஆசீர்வாதத்துல இளைஞர்களுக்கு மிதுன் தலைமை தாங்குவார். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இந்த ஆட்சி, சாத்தான்கள் ஆட்சியை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு இளைஞர் தேவைன்னு தந்தி டிவி சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த இளைஞர் படைக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஏன் மிதுன் வரக்கூடாது அப்படின்ற கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன்னா புரட்சி தலைவி அம்மா ஐயா எடப்பாடியாருக்கு பிறகு அதிமுகவிற்கு தலைமை மிதுன் தாங்குவார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இளைஞர்கள் இன்றைக்கு வந்து புத்துணர்ச்சியோட அதிமுக உழைக்கிறாங்க சார். களப்பணியா எந்த பிரதிபலனும் இல்லாம வயல்காட்டுல இருந்து வேலை பார்க்கிற இளைஞர்கள் உள்ள கட்சி அதிமுக. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், மீண்டும் அதிமுக அரியணை ஏறும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னைக்கு அரசியல் இல்லைன்னு சொல்லும் போதே அவர் உறுப்பினரா இருக்காருன்னு சொல்றாரு. சோ அந்த ஒரு வாய்ப்பை விட்டுதான் சொல்றாருங்கிற ஒரு புரிதலும் வருது. திரு சஞ்சீவி, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? லெட்ஸ் ஆல்சோ பி ஃபேர் டு திரு சீமான் அவர்களுடைய ஸ்பேஸ் அவர் எப்படி தன்னை ரீஇன்விகரேட் பண்ணிப்பார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவருடைய கோர் பேஸும் பிரதானமா ஒரு ஆங்கிரி யங் மேனா தான் பார்க்கப்படுது. சஞ்சீவி ஆஃப் த லாஸ்ட் வேர்ட், அதை தாண்டி நீங்க என்ன ஆட் பண்ண விரும்புறீங்க? இல்ல, கண்டிப்பா சீமானவர்களுடைய நிலைமை தான் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இதுலயே மாற்றம் தெரியுது இல்லையா? முன்னாடி டெய்லி பாத்தீங்கன்னா 5 வாட்டி பிரஸ் மீட் கொடுப்பாரு. இப்போ ஹிஸ் ட்ரைங் டு build that kind of image. ஒரு பின்னணியில இருந்து அந்த ஸ்கார்சிட்டி தியரின்னு சொல்வாங்கல்ல, அது வந்து எப்ப பேசுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டாதான் ரொம்ப கம்மியா பேசும்போது இல்ல எப்பயாவது பேசும்போது அது மேல ஒரு பிரமிப்பு இருக்கும் அப்படின்னு அதை அந்த பாடத்தை சீமான் எடுக்கிறாரோ அவர்கிட்ட. ஆமா, மாசத்துக்கு ஒரு வாட்டி பேசினாதான் வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் எப்ப பேசுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்கார்சிட்டியா, ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு டிமாண்டை உருவாக்குவாங்க இல்லையா? அது அவங்க கேரக்டர் பொறுத்து இருக்கும். சில பேருக்கு டைரக்டா நிறைய பேச வராது, அதனால கொஞ்சமா ஒன்னா பேசிட்டு போயிருவாங்க. மொத்தமா வந்து ஒரு வாரம் 10 நாள் செய்தியா ஓடும். சோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் வந்து விஜய் வச்சிருக்காரு. சோ இப்ப அந்த விஷயத்துல நிறைய லீடர்ஸ் கத்துக்கிறாங்க நினைக்கிறேன். இப்ப நிறைய பிரஸ் இன்டராக்ஷன் கொடுக்காம ஒரு கம்மியா பேசினா நம்ம வேல்யூ ஜாஸ்தியா ஒன்ற மாதிரி பாக்குறாங்க.
சோ ரெண்டாவது வந்து என்னோட இறுதி கருத்தா பாக்குறேன் இல்லையா. சோ எல்லாமே வந்து இப்போ ஒரு ஜென்சியா மூவ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அது வந்து ஒவ்வொரு போர்டா போனாலும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல, சரி ஒரு பாப் கல்ச்சர், ஒரு மார்க்கெட்டிங், சினிமா, எந்த விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஜென்சி போக்கஸ்டா இருக்கு. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜென்சி வைப் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. நீங்க வந்து இன்னும் வந்து இளம் பெண்கள் பாசறை இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா யூ கான்ட் அட்ராக்ட் விமன் ஒரு யங்ஸ்டர்ஸ். சோ தமிழ் அந்த இடத்துல குறிப்பிட்டு பேசலாம். இருந்தாலும் வந்து அந்த ஜென்சியோட வைப்புக்கு ஒரு இளைஞர்களோட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொல்றேன். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து இப்போ ஜென்சி கேட்சப்ன்ற ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சோ அதுவே வந்து கேரண்டி கிடையாது மொத்தமா கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு டெம்ப்ளேட் கிடையாது. ஏன்னா ஜென்சிஸ்ன்றவங்க வந்து பல பொருளாதார பின்னணி, கல்வி பின்னணி, ஆமா அதான் சொல்றேன், ஜியோகிராபி, பல ஒரு பின்னணியில இருந்து வராங்க. சோ அதனால டெம்ப்ளேட் கிடையாது. நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்சி இந்த ஒரு 25% ஃபோக்கஸ் பண்ணி 60% விட்டுறக்கூடாது இல்லையா. ஏன்னா கவுண்டர் போலரைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ விஜய் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த முறை வந்து முதன்முறை வாக்காளர்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸையோ அல்லது தாத்தா பாட்டியை கன்வின்ஸ் பண்ணி போட வச்சிருக்காங்க. சோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல இந்த விஜயோ சொல்லி அவங்க வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க போடுவாங்களா அப்படின்ற கேரண்டி கிடையாது. சோ பெரியவங்களை கவர் பண்றதுக்கு என்ன நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பக்கம் ஒண்ணா மத்த இன்னொரு பக்கம் போடுங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க அப்படினா எஸ் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜென்சிக்கும் வயசு ஆகும் இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. நம்ம சாப்பிடலாம் சும்மா விடுமா செஞ்சேவி பார்ப்போம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.